ஆனால் உண்மையிலே ஆமைக்கறி சாப்பிடுவாங்களா? எனக்கு உண்மையிலே தெரியாது இது. சாப்பிடுவாங்களா? அது ஈழத்தில் ஸ்பெஷல் கறியாது. இல்லை, ஆமைக்கறி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ஒரு போர் சூழலில் ஒரு மேதகு, ஒரு தமிழீழத்தினுடைய ஒரு தலைவர் வந்து குஸ்கா நல்லா இருக்கா, குடல் ரோஸ்ட் நல்லா இருக்கான்னு கேட்டாருன்னு சொல்கிறது பாருங்க. அதை எப்படித்தான் நம்ம ஏற்றுக்க முடியுமோ தெரியல. இப்படி கலைஞர் அப்படி பார்க்க போனால் அப்புறம் என்ன நேற்று பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ தப்பி தவறி பெரிய தலைவர்கள் இறந்து விடக்கூடாது. அது தமிழ்நாட்டில் இப்போ அது ஒரு பயமாக இருக்குது. இவ்வளவு தூரம் நம் இயக்கம் ஒரு பெரிதும் மதித்த ஒரு மாபெரும் தலைவன் வந்து பிரபாகரன். அவரை இவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் ராஜபக்சே கூட இப்படி கொச்சைப்படுத்தியது கிடையாது. எப்பேற்பட்ட தலைவன் தான் மனைவியை இழந்து, போர்க்களத்தில் மகனை இழந்து, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு அது ஆண்டுகளோடு என்னால் சொல்ல முடியும். 80 இது 62 கே பிளான். ஏன்னா நம்மளை வந்து ஒரு அவையில் பேச கூப்பிட்றாங்கன்னா கேட்குற பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். நான் பேசும்போது அவங்க மறு உறுதி செய்யலாம். இல்லைனா அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காம புதுசாக கேட்பாங்கணும். இந்த 2 விஷயந்தான் ஒரு பேச்சாளருக்கு அடிப்படை. ஆனால் அது 2மே இல்லாமல் நீங்கள் அம்புட்டு பேரை டுபாக்கூர் தாண்டா நான் சொல்கிறத கேள்றான்னு கேட்க வைக்கிறது வந்து உண்மையிலே ஒரு தைரியம் வேணுங்க. நம்மளாலாம் அப்படி பேச முடியாது. எவ்வளோ நேரம் போய் பேசுவீங்க நீங்கள்? இன்றைக்கி பிரபாகரன் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அந்த ஆயுதங்களை பறித்த போது, உண்ணாவிரதம் இருந்தபோது ஜூஸ் கொடுத்தது யார்? அப்போ இவர் பக்கத்தில் இருந்தாரான்னு தெரியல. பலரசா நான் தான் செஞ்சு கொடுத்தேன். அப்போ அவர் கொஞ்சம் பெரியவர், நான் அப்படி கொடுத்துட்றேன்னு சொன்னோன்னு கொடுத்துட்டாருன்னு சொன்னாரான்னு தெரியல. கிட்டுவை சந்திக்க ஏற்பாடு செய்யணுமான்னு தமிழ்நாடு உளவுத்துறை யார் பிரபாகரனிட்ட இதை சொல்லணும் அப்படின்னப்போ ஆசிரியர் முடிவெடுத்துச்சு. பெரியார் மட்டும் ஆசிரியரை தேர்ந்தெடுக்கவில்லை. திராவிட கழக தலைவர் இருந்தால் அவங்க தான்ப்பா எப்போ பார்த்தாலும் ஈழம், தனிநாடு, தமிழன், இந்த பிரிவினவாதம் பேசுகிற கோஷ்டி அவங்க தான். எப்போ பார்த்தாலும் தமிழ்னு சாகுறவங்க இந்த தீகாக்காரங்க தான். அப்போ அது வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூப்பிட்டு அவங்க தான் இந்த மாதிரி ஆட்களோடலாம் தொடர்புடையவங்க. நடந்த உண்மை இதெல்லாம். இதை நீங்கள் இப்போ நம்ம பேசின எதையாவது நீங்கள் மறுக்க முடியுமா? இன்றைக்கி இவங்க ஈழத்துக்கு திராவிட கழகமும் திராவிடமும் செய்யாமல் வேறு யார் செஞ்சா? ஈழம்ங்கிற வார்த்தை, அந்த உணர்வு, நீங்கள் ஈழத்துக்காக பேசின எல்லாருமே திராவிட இயக்க உணர்வாளர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய 92வது பிறந்த தின விழாவில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு பேராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. என்ன அவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆசிரியர் யார் அப்படிங்கிற விஷயம் இன்றைய இளைஞர்களிடம் போய் சேர வேண்டிய ஒன்று. 82 ஆண்டுகால பொது வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய துணைக்கண்டத்திலேயே இப்போ யாருக்குமே இல்லை. 82 வருஷம் பொது வாழ்க்கைங்கிறது, பெரியார் இருந்தார். பெரியாருக்கு பிறகு 10 வயதில் இருந்தே 82 ஆண்டு கால பொது வாழ்வில் இருக்கின்ற ஒரு தலைவர் என்றால் எனக்கு தெரிஞ்சு உலகளவில் யாருன்னு நான் ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு உலகளவில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆசிரியரை தவிர்த்து வேறு யாருமே தெரியல. 10 வயசில் மேடை ஏறி இருக்கிறாரு. அவர் பிறந்த மாவட்டமான கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியூருங்கிற ஊரில் தான் அவருடைய மேடை ஏறி இருக்கிறாரு. அறிஞர் அண்ணா ஒரு பேச்சை கேட்டு, நல்ல வேலை ஒரு பட்டையும் ருத்ராட்ச மாலையும் போட்டிருந்தா பார்வதியிடம் குடித்த ஞானப்பாலில் தான் இவ்வளோ பெரிய இந்த குழந்தை பக்தியில் தான் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தை வந்து கருப்பு சட்டைக்காரர் மாதிரி பேசுது, நாத்தியம் பேசுது. அப்போ இது யார் என்றால் இது ஒரு திராவிட திருஞான சம்பந்தர் அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து 10 வயசில் ஆசிரியரை பார்த்து கணித்திருக்கிறார் என்று தான் சொல்லணும். இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்லை, மிகப்பெரிய ஆளுமையாக வரும் அப்படிங்கிறத 10 வயதில் அறிஞர் அண்ணாவால் கணிக்கப்பட்டவர் தான் ஆசிரியர். அதை விட இன்னொரு எனக்கு அதிசயமான விஷயம் வந்து இந்த புதுமை இலக்கிய தென்றல். சுரேஷ் நானும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ கேட்டோம், 1000 நிகழ்வு இது. எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற பிறந்தநாளை கூட வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் தான் கொண்டாடுவாங்க. 2500 ஏப்பா, எத்தனை வருஷமாக அமைப்பு நடத்துறீங்கன்னு கேட்டால் ஏசுனார் பிறந்த வயசுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 15வது 30வது 40வது வரையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1015வது விழா ஒரு மூமெண்ட்டு தொடர்ந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த இயக்கம் வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. இதுதான் இந்த இன்றைக்கி இந்த தலைப்புக்கே இது வந்து எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. ஐயாவின் தொடர்ச்சி, ஐயாவின் பொய்யா நம்பிக்கை,
ஐயா இறந்த நொடியில் இருந்து ஐயா சாகலை, பூத உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய சிந்திப்பதை அவர் நிறுத்தலை. இந்தா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் தந்த சிந்தனை இருக்குது. அவர் எப்படி சிந்திப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியுமே. ஏன்னா இந்த தொடர்ச்சி ரொம்ப முக்கியம். அது நம்மை போன்ற முற்போக்கு அமைப்புகளுக்கு, இடதுசாரி அமைப்புகளுக்கு தொடர்ச்சி ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், யார் பிறந்தாலும் உடல் என்பது இந்த மண்ணில் புதைக்கவோ போகிறோம். அப்போ நம்ம எதை விதைக்கிறோம்? சிந்தனையை விதைக்கிறோம். லெனின் இறந்தபோது சொன்னது என்னது? சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் லெனின். அவர் இனிமேல் சிந்திக்க முடியாது லெனின். ஆனால் லெனினுடைய நூல்கள், சிந்தனைகள் சிந்திக்குங்கிற மாதிரி ஐயா இறந்த அடுத்த கணத்தில் இருந்து ஐயாவின் மூளை, ஐயாவினுடைய சிந்தனை, ஐயாவின் வாரிசுகள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டனர். அதனுடைய ஒரு மிகப்பெரும் அடையாளமாகவும் அந்த தொடர்ச்சியாகவும் இன்று வரை செயல்பட்டு வருவர் தான் தமிழர் தலைவர். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ராஜாஜி ஹாலில் ஐயாவோட உடலை வச்சுருக்கிறாங்க. என்ன அவ்வளோதானே? அதான் கலைஞர் இப்போ உங்களோட நல்ல உறவில் தான் இருக்கார். திமுக எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க. அந்த பழைய இதெல்லாம் போய் நீங்களாம் ஒன்று ஆகிட்டீங்க. இனி எதுக்கு திகான்னு ஒரு தனி கட்சி? பத்திரிகையாளர்கள் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறாங்க. பெரியார் தான் செத்துட்டாரே, இனி எதுக்கு திராவிட கழகம்? பெரியாருக்கு அப்புறம் திராவிட கழகம்னு ஒன்று இருக்குமா? அது அவர் மனுஷன் 94 வயசு வரை வாழ்ந்துட்டார். இனி பணியம்மையார் இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க, திமுகவோட சேர்ந்துட வேண்டியதானே ஒரு அக்கறைங்கிற மாதிரிலாம் பத்திரிகையாளர் கேட்டபோது அப்போது ஆசிரியர் சொல்கிறார், திராவிடர் கழகம் தனித்துவத்தன்மையுடன் தொடர்ச்சியாக இயங்கும். திமுகவோட நட்பாக இருக்கிறோம், கொள்கை ரீதியாக இருக்கிறோம். நாளைக்கு அவங்க ஆளும் அரசாக இருப்பாங்க, எதிர்கட்சியாக இருப்பாங்க, நாங்கள் ஆதரிக்கலாம், ஆதரிக்காமலும் போகலாம். ஆனால் அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆசிரியர் இது ஐயாவினுடைய அந்த ராஜாஜி ஹாலில் வச்சு ஆசிரியர் சொன்னது மாதிரியே நடந்துச்சா இல்லையா? திமுகவில் இணைந்திருந்தால் சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டம் கொடுத்துருக்க முடியுமா? நீங்கள் இந்த மாதிரி 31 சியை பயன்படுத்தி 9வது அட்டவணையை பயன்படுத்தி இதை பாதுகாங்கன்னு ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்களே, கேட்க வச்சோமே. ஒரு பார்ப்பனர் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் திராவிட கட்சி, இது திராவிட மண், இது பெரியார் மண், அவங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆசிரியர்கிட்ட தான் கேட்டாங்க. இதெல்லாம் எந்த திராவிட கழகமும் பெருமையாக பேசுகிற விஷயம் கிடையாது, வரலாற்றில் நடந்த விஷயம். இதை யாரும் மறைக்க முடியுமா? திடலுக்கு வந்தாங்களா இல்லையா? யார் அவங்க? இவங்க ஸ்ரீரங்கத்து பார்ப்பனர் ஜெயலலிதா அம்மையார். அப்போ பிரதமர் யார்? ஆந்திரா பார்ப்பனர். குடியரசுத் தலைவர் யார்? சங்கரதயாள் சர்மா உத்தரப்பிரதேச பார்ப்பனர். 3 பார்ப்பனர்களை வைத்து, எப்பா இது தமிழ்நாடுப்பா, இங்கே நீங்கள் இடஒதுக்கீடை ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்ல வச்சோமா இல்லையா? அதுதாங்க இப்போ பெரியார் மண்ணுனா என்னன்னு கேட்குறாங்க. பெரியார் மண்ணுனா என்னன்னு ஆசிரியர் ஏற்கனவே நிரூபிச்சிட்டார். அது பெரிய விஷயம் இல்லையா? இல்லையா? இப்போ நீங்கள் பார்ப்பனர் தானேங்கிறாங்க. பார்ப்பனர் தான், அதில் எந்த இதுவும் கிடையாது, அது அவங்களே சொன்னாங்க. அவங்க பார்ப்பனர்னு வெளிப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அடி கொடுத்துருக்குறாங்க. இல்லை நான் ஒரு திராவிட கட்சி தான், நான் ஒரு திராவிட பாரம்பரியம்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அது நடந்துச்சா இல்லையா? நீங்கள் கேட்ட கேள்வி அன்றைக்கி 73 74 அந்த சுடுகாட்டில் வச்சு கேட்குறீங்க, திமுகவோட இணைஞ்சிருவீங்களான்னு. இல்லை, இது தனித்து செயல்படும்னு. இது தனித்து செயல்பட்டு பெரியாருக்கு பிறகு மட்டும் தமிழ்நாடு அளவிலும் இந்திய அளவிலும் இது ஏற்படுத்திய அசைவுகள் கொஞ்சமாக நஞ்சமா? பஞ்சாப்லையும் பீகார்லையும் போய் மண்டல் கமிஷன் பரிந்துரையை நிறைவேற்றுங்கன்னு பேசினது ஆசிரியர் தானே. அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சுற்றுலா, அதாவது வெறுமனை தமிழ்நாடு மட்டும் முடங்கலை. நம்ம விரும்புகிறோமோ இல்லையா, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நமக்கு சமூக நீதி அரசியல் தேவை. அதை பெரியார் பேசினார். ஒவ்வொரு வட இந்திய மாநிலத்திலையும் சேர்ந்து பிசி ரிசர்வேஷன்னா என்னங்கிற பரப்புரை நடந்துச்சா இல்லையா? மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை என்ன செய்யணுமான்னு. இன்றைக்கி நான் முகநூலில் போட்டப்போ ஒரு தோழர் தான், எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தோழர் தான், நான் கட்சியை சொல்ல விரும்பலை, அதுதான் அந்த கட்சி இடஒதுக்கீடுக்கு பேர் போன கட்சி தான். அவர் இடஒதுக்கீடுக்காக ஏதாவது போராட்டம் செஞ்சுருக்காரா? ஒருத்தர் என்கிட்ட காலையில் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போடும்போது ஒரு நண்பர் கேட்குறாரு, எனக்கு என்ன சிரிக்கிறதா அழுகிறதா வேதனைப்படுறதான்னு தெரில. கேட்கவர் பார்ப்பனர் கிடையாது, நம்ம அழுகு தான், எல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் தான். நான் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டேன், எப்பா பிசி ரிசர்வேஷனுக்காக மண்டல் குழு பரிந்துரையை பண்ணுறதுக்கு 80களில் நடத்தின போராட்டங்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரே வரி தான் போட்டேன். நான் ஒவ்வொன்றையும் போட்டுக்கிட்டு தான் 3 புக்கு எழுதணும். மண்டல் கமிஷன் பரிந்துரைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. இதெல்லாம் ஐயாவினுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கிறது. பெரியாரின் தொடர்ச்சின்னு நம்ம சொல்கிறதுல எல்லளவும் மிகை கிடையாதுங்கிறதுக்கு சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். அதற்கப்புறம் மண்டல் கமிஷன் எடுத்துக்காக இந்தியா முழுவதும் பயணம் செய்தவர். அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, சட்ட ரீதியாக வாதங்களை வைப்பவர். ஒரு முறை நமது நண்பர் பாண்டே உட்காந்து எவ்வளவு வெறுப்பை ஏற்படுத்த முடியுமோ, எரிச்சலை ஏற்படுத்த முடியுமோ அந்த மாதிரி கேள்விகளை கேட்குறார். அந்த சமயத்தில் நான்
பிரின்சிபல்கிட்டலாம் பேசியிருக்கேன், என்னங்க இது, என்ன நடக்குதுங்க இதுன்னு. ஆனால் ஆசிரியர் உட்காந்து பொறுமையாக பதில் சொல்கிறாருங்க. உண்மையிலே அந்த பக்குவம்லாம் நம்ம உண்மையிலே அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆசிரியர் மாதிரி ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் ஜோசியக்காரர் பேரை கேட்டு தானே கார் ஃபேன்சி நம்பர் வச்சிங்க, இது ஒரு கேள்வி. அவர் அப்பயே எந்திரிச்சு வந்திருக்கோம். நம்ம என்ன மக்களாம் வீட்டில் உட்காந்து அதை பார்க்க முடியல. நீ கேள்வி கேளு, கடவுள் இருக்கா இல்லையான்னு வாதம் பண்ணு, ஏன் பார்ப்பனர்களை எதிர்க்கிறீங்கன்னு கேளு, பிறவி பேதம் கூடாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் பிறவியின் அடிப்படையில் பார்ப்பனர்னு எதிர்த்தீங்கன்னா அது எப்படி? இது நம்ம மார்க்சிய தோழர்கள் அடிக்கடி நம்மகிட்ட கேட்குறது. நீங்கள் எல்லாரும் சமங்கிறீங்க, எத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பனர் எதிர்ப்பீங்கிறது பி ராமூர்த்தியிலேருந்து நம்மகிட்ட கேட்குற கேள்வி தான். அந்த மாதிரி கேட்டால் கூட பதில் சொல்லலாம். ஆசிரியரை போய் நீங்கள் ஜோசியக்காரனை பார்த்து வச்சிங்க, உங்கள் கார் நம்பர் வந்து ஃபேண்டசி நம்பர் என்னென்னமோ இந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் உட்காந்து எல்லாத்துக்கும் சொல்கிறாரு, இது 73 இப்படி வந்திருக்கு, 81 நான் துக்குளுக்கே பெற்றிக்கிறேன், எல்லாத்தையும் ஆதாரத்தோட புத்தகத்தோடு சொல்கிறாரு. ஆனால் அவர் கேட்கின்ற நபர் அந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்கிற அளவுக்காக இருக்குமான்னு தெரியல. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஆசிரியர் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல், சமூக ரீதியாக மட்டும் இல்லாமல், தமிழன் என்ற உணர்வு மட்டும் இல்லாமல், எதையும் தர்க்கத்துடனும் சட்ட ரீதியான அமைப்பு, ஒரு லீகலாகவும் அதை பார்க்கக்கூடிய பார்வை, அதுதான் நமக்கு வெற்றியை தரும். வெறும் எமோஷ்னல் வெற்றியை தராது. பெரியாருக்கு அதனால தான் அறிஞர் அண்ணாவையும் ஆசிரியரையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆங்கிலம் தெரிந்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், இவர்கள் தான் இயக்கத்தை கொண்டு போகணும். அறிஞர் அண்ணாட்டையும் அந்த பண்பு உண்டு. நீங்கள் திமுகவினுடைய தொடக்க கால தலைவர்கள் எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்க எல்லாருமே, அது அண்ணா திட்டமிட்டு படித்தவர்களே உருவாக்கணும், நான் பிராமினில் படித்தவன் வரணும் அப்படிங்கிறதுல. அதிமுகவினுடைய ரெட்டலை சின்னத்தை கண்டுபிடிச்ச மாயத்தேவர் வந்து படித்தவர் தான். அது எல்லாமே அண்ணாவுடைய பாணி தான். படித்தவங்களை 72, 67, 69 படித்தவங்களை வந்து உள்ளே அனுப்புனது வந்து திராவிட இயக்கம். அந்த பண்பு பெரியாற்றிலிருந்து வந்தது. படித்த இளைஞர்கள் வேணும், முன்னிறுத்தணும்னு. அண்ணாக்கும் பெரியாருக்கும் ஒரு கருத்து மாறுபாடு வந்த அந்த காலகட்டத்தில் கூட அண்ணாவை வந்து தேரில் உட்கார வச்சு பெரியார் வந்து நடக்கணும். இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், நம்ம உணர்வுடைய இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த வகையில் அண்ணாக்கு இணையாகத்தான் ஆசிரியரையும் அப்போது பெரியார் பார்த்துருக்கிறார். ஆங்கிலம் தெரிந்தவர் அவர். இங்கே சென்னையில் இருந்தவரை திருச்சியில் கூப்பிட்டு நீங்கள் விடுதலை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஐயா வந்து ஆசிரியரை கூப்பிட்டு ஆசிரியர் தேர்ந்தெடுக்கிறார். ஆசிரியருடைய திருமணமே தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமணம். அதை பற்றி சொல்லும்போது அந்த பலருக்கு, உங்களுக்கு இங்கே இருக்கிற பலருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்கோன்னு ஆசிரியர்கிட்ட ஐயா சொல்கிறாரு. அவர், நான் இன்னும் படிக்கணும், எனக்கு அந்த உணர்வு, அந்த மாதிரியான சிந்தனை இப்போ இல்லைன்னு இருக்கார். இல்லை, இயக்கம் அந்த முடிவு எடுத்திருக்கு. இந்த மாதிரி இயக்கத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஐயா வந்து ஆசிரியர்கிட்ட சொன்ன வார்த்தை. பல பேர் வந்து அம்மா அப்பா தாண்டி ஒரு வழிகாட்டி மாதிரி வீட்டில் பொண்ணு பார்ப்பான், நான் பொண்ணு பார்த்து பண்ணு வைக்கிறேன்ப்பான்லாம் சொல்கிறது வேறு. ஆசிரியர் அப்படி சொல்ல, உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்ல, நம்ம இயக்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கு, இயக்கம் எடுக்கிற முடிவை பாருங்கள், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் பொண்ணு பார்த்துட்டோம், அவங்க நம்ம சிந்தனை உடையவங்க, அதுக்கு நீங்கள் தான் சரியாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது திராவிட கழகம் என்ற ஒரு அமைப்பு எடுத்த முடிவு. இது பெரியார் சொல்கிறாரு, இதை வேறு யாரும் சொல்லலை. ஒரு மூமெண்ட் முடிவு எடுத்துருக்குங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இயக்க பண்ணி செய்யணுங்கிறத ஒரு மூமெண்ட் கட்டளையாக போடுது. அப்படி அவருடைய திருமணம் அமைந்தது. அதே போல் விடுதலை ஆசிரியர் வந்து பொறுப்பேற்கிறதையும் அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நீங்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க. அவர் ஒன்றும் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பு வேறு ஏதோ பொருளீட்ட வழி இல்லாமையோ பொருளீட்டுகிற அளவுக்கு திறன் இல்லாதவரோ கிடையாது. அவர் ஆல்ரெடி ஒரு சட்டத்தை நல்ல கசடர கற்று வழக்கறிஞராக இருக்கிறவர், பொருளீட்டிக்கிட்டு இருக்கிறார். பொருளீட்ட வேண்டிய தேவை இருக்குது, திருமணமாகி குழந்தைங்கன்னு இருக்குது. அந்த நேரத்தில் அதை விட்டுட்டு தான் அவர் இந்த பொறுப்புக்கு வர்றார். இதையும் பெரியார் தான் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, நீங்கள் தேவைங்கிறார். ஏன்னா பெரியாரின் தொடர்ச்சி அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரியான வரிசை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பெரியார் இருக்கும் போதும் சரி, பெரியாருக்கும் பிறகும் சரி, அந்த கோடு அப்படியே ஒரு இடத்துல கூட நிற்கலை, அப்படியே கண்டினியூ ஆகி இந்த கணம் வரை வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது எந்த இயக்கத்துக்கும் கிடையாது. எந்த இயக்கத்துக்கும் இப்படி கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இப்படி ஒரு தலைமை அவர் இல்லைன்னொன்னா அப்படியே அவர் இல்லைங்கிற அந்த விஷயத்தையே மறக்கிற அடிக்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி பேச வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஐயா ஆசிரியர் அவர்கள் வந்து விடுதலை பொறுப்பு எடுக்கிறாங்க. காமராஜர் ஆதரவு நிலைப்பாடு திராவிட கழகம் இருக்குது 62, 63. அப்போ நேரு இவர்கள்லாம் வந்து காமராஜர் வந்து அந்த கே பிளானில் வந்து முதலமைச்சர் பதவியே எடுக்க போகிறாங்க.
வேணாம் காமராஜரை போக சொல்லாதீங்க, இது அவருக்கும் கேடு தமிழ்நாட்டுக்கும் கேடுன்னு அறிக்கை ரெடி பண்ண சொல்கிறப்ப ஆசிரியர் தான் ரெடி பண்ணுறார். தமிழ்நாட்டின் வரலாற்றின் முக்கியமான நிகழ்வுகள், தமிழ்நாட்டு அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி முக்கியமான நிகழ்வுகள் எடுத்த போது ஆசிரியர் இருந்திருக்கிறார். இது வெகுஜன பத்திரிகையிலையும் வெகுஜனமும் பேசாது, ஆனால் ஆசிரியர் இருந்திருக்கிறார். காமராஜரை பதவி விலக வேணாங்கிற அறிக்கையை ரெடி பண்ணது ஐயா சொன்னது ஆசிரியர்கிட்ட தான். நீங்கள் போய் பேசுங்க, ஆசிரியர் தான் போய் பேசுவார். மணியம்மையார் காலத்தில் எமர்ஜென்சி பீரியடில் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு மணியம்மையார் சொன்னதும் ஆசிரியர்கிட்ட தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நம்ம நிலைப்பாடு என்ன, இந்த நிலைப்பாடு இப்படின்னு சொல்லுங்கள், போய் முதலமைச்சர்கிட்ட பேசுங்க. அதாவது கொள்கை எதிரிகளாக இருந்தாலும் போய் பேச சொல்கிறது ஆசிரியர்கிட்ட தான். இந்த அறிக்கை விடுங்க, அவர்கிட்ட இப்படி சொல்லுங்கள், நம்ம கட்சி நிலைப்பாடு இதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பெரியார் இருந்தபோதும் பெரியாரினுடைய குரலாக, சிந்தனையாக, மூளையாக, இதயமாக, விரலாக, பேனாவாக இருந்தவர் ஆசிரியர். அப்புறம் அப்படியே வருது என்ன, 1967 காமராஜரை திராவிட கழகம் ஆதரிக்குது, ஜெயிச்சது திமுக, பூனலை பிடிச்சிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற ராஜாஜி கூட்டணி. அண்ணா உடனே திருச்சியில் பார்க்குறாரு. அந்த ஏற்பாட்டின் போதும் இருந்தவர் ஆசிரியர். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாவற்றிலையும் ஆசிரியர் சாட்சியாக இருந்திருக்கார். அது பெரியாருங்கிற இமயம் இருந்தார் அப்படிங்கிறது செய்தியாக வருது. பெரியார் சொல்ல நினைத்தது அப்போது நேரடியாக பேசினது. ஏன்னா பெரியாருக்கு அப்போ வயது அப்போயே உங்களுக்கு 88 89, அதுக்கப்புறம் 5 வருஷம் தானே இருக்கார். திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 5 வருடம் தானே. கடைசி தேர்தல் திண்டுக்கல் மாயத்தேவர் ஜெயிச்ச தேர்தல் தான். அதான் கடைசி பிரச்சாரம், பெரியாருடைய கடைசி பிரச்சாரம் திமுகவுக்காண்டி. ஆனால் திமுக தோத்துருச்சு, அவங்க எம்ஜிஆர் தான் ஜெயிச்சார். இல்லை அப்பயே அவர் முடியாதவர் தான். அப்போ அந்த நேரத்தில் முழுமையாக ஐயா நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுங்கிற அளவுக்கு ஒருவர் இருந்ததுங்கிறது பெரியாருக்கு கடைசி காலத்தில் எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ அண்ணா பிரிந்த போதும் ஆசிரியர் இருந்திருக்கிறார். காமராஜரை ஆதரித்த போதும் ஆசிரியர் இருந்திருக்கிறார். காமராஜரை பதவி விலகாத, இது டெல்லி செய்கிற சதி, ஒரு தமிழை நல்லா இருந்தால் டெல்லிக்கு பிடிக்காது, அவன் தேசிய கட்சி, அவன் புத்தியை காமிக்கிறான், காமராஜரை விலக வேணான்னு சொல்லு, பிளானும் வேணாம், நமக்கு எந்த பிளானும் வேணான்னு சொன்னது பெரியார். அதையும் ஆசிரியர் தான் சாட்சியமாக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு 67 அதுக்கப்புறம் அண்ணா திருப்பி இது உங்களுக்கான ஆட்சிங்கயான்னு பெரியார்கிட்ட நின்னது, அப்பையும் சாட்சியமாக இருந்தவர். அப்போ மணியம்மையார் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஆசிரியருடைய ரோல் அதில் அதிகம். அதற்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும் அந்த சேலத்தில் ராமர் மாநாடு, நம்மையோட ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு அடிக்கடி பேசுகிற விஷயம் தான். அந்த தேர்தல் யுக்தியின் போதும் பெரியாருக்கு முழுக்க பிரச்சாரங்கள் இருந்து எல்லாவற்றையும் கூட இருந்தவர் ஆசிரியர் தான். அது எவ்வளோ முக்கியமான தேர்தல், அந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். 71 தான் இவங்க ராமரை இழிவுபடுத்திட்டாங்க. சேலத்தில் இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் ராமரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம். அப்போ ராமரை இழிவுபடுத்தின பெரியாரை ஆதரிக்கிற திமுக ஜெயிக்குமா, இப்படி தான் ராஜாஜியும் காமராஜனும் பிரச்சாரம், ஜனசங்கமும். ஆனால் அதில் முழுக்க ஆசிரியர் ஐயாவுடன் இருக்கிறார். அந்த தேர்தல் பிரச்சார முடிவு தெரியுமா, 184 சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க திமுக. அந்த ராமர் அவங்களுக்கு கை கொடுக்கல, திமுகவுக்கு தான் கை கொடுத்துருக்கு. எப்படி தெரியுமா, எந்த சேலத்தில் பிரச்சாரம் செஞ்சாங்களோ அதே சேலத்தில் 2 ராமர் ஜெயித்தாங்க. ஒருத்தர் ராஜாராம், இன்னொருத்தர் ஜானகிராம், 2 பேருமே திமுக கூட்டணி. தீக்க ஆதரித்த ராமர்கள், நாத்திக ராமசாமி ஆதரித்த 2 ராமர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ராமரோட அருள் யாருக்கு இருந்திருக்கு பாருங்க. ராமரை திட்டுனதா சொல்லி பிரச்சாரம் செஞ்ச ஒரு கட்சிக்கு 2 ராமர் வெற்றி பெற்றிருக்காங்க சேலத்தில். ராஜாராம் ஒன்று, ஜானகிராம் ஒன்று. அந்த ராஜாராம் தான் இன்றைக்கி இந்த டாக்டர் மருத்துவர் காந்தராஜருடைய அண்ணன், நம்ம எம்ஜிஆர் ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர். அது மட்டும் இல்லை, ஆசிரியருக்கு ரொம்ப நெருக்கமானவர் ராஜாராம் அவர்கள். ஆமாம், அதனால் எவ்வளோ முக்கியமான தருணங்கள் பாருங்கள். காமராஜர், அண்ணா சண்டை போட்ட காலகட்டம், அண்ணா பிரிஞ்ச காலகட்டம், அண்ணா மீண்டும் சேர்ந்த காலகட்டம், அதற்கப்புறம் 71 கலைஞர் தனியார் நின்று வெற்றி பெற்ற அந்த காலகட்டத்திலும் சாட்சியமாக ஆசிரியர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி பிரித்து பேசுறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. பிரித்து பேசுகிற மாதிரி ஆசிரியர் என்றைக்கு தூண்டி விட்டது கிடையாது. ஏன்னா அந்த புகழ் அனைத்தும் பெரியாருக்கு தான். அதில் ஒருத்தர். ஆனால் இருந்தாலும் அதை பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் வரலாறை படிங்க, எல்லா இடத்துலையும் ஆசிரியர் உட்காந்துருப்பார். நம்ம ஒன்றும் இட்டுக்கட்டிலாம் எதுவுமே பேசலை, ஒரு விழுக்காடு கூட இட்டுக்கட்டலாம். நான் சொல்கிற இதெல்லாம் உண்மையானு நீங்கள் அந்தந்த தேர்தல் வரலாறு நான் சொல்கிற காலகட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரியார் இருப்பார், பக்கத்தில் ஆசிரியர் இருப்பார். அது குறிப்பாக அந்த தேர்தல் நிலவரம், போய் காமராஜரை பார்க்குறது, பக்தவச்சலத்தை பார்க்குறது, இந்திரா காந்திகிட்ட போய் இதை சொல்லுன்னு சொல்கிறது, இது எல்லா இதையும் செஞ்சவர் ஆசிரியர் தான்.
அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொன்னேன் தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் 69 தேர்தலில் கலைஞர் வந்து விவி கிரியை ஆதரிக்கிறாரு. நம்ம இப்போ திராவிடர் கழகம் வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டியை ஆதரிக்கிறாங்க. பார்ப்பனர் ஆதரிக்கக்கூடாதுங்கிறாங்க. கலைஞர் அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க. அப்போ எதிர்த்து அறிக்கை விட்டதும் ஆசிரியர் தான். திருப்பி கலைஞராக நெடுஞ்செழியனப்போ கலைஞர் தான் வரணுங்கிறதுல உறுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் 71ல் 69லே வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இந்த விஷயந்தான் தமிழ்நாட்டு அரசினுடைய நுட்பம் இருக்குங்கிறேன் நான். தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் வெப்பங்களிலும் இவர் உடன் இருந்திருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஏன் ஒரு ஓட் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்கள்ட்ட, பவர் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்கள்ட்ட ஆசிரியர் பேர் வரலைன்னா, இவர் பவர் பாலிடிக்ஸில் இல்லை, இவர் ஒரு கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை. இந்த அரசியல் மாற்றத்தை செஞ்சது நான் இவருக்கு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு பெரியார் பேரை சொல்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் போய் பக்தவச்சலம் காமராஜர் எம்ஜிஆரை போய் சந்திச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார் ஆசிரியர். ஆனால் அந்தந்த மாற்றங்களுக்கு இவர் தான் காரணம். எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி கட்சியை விட்டு பிரிய போகிறாருங்கிறப்ப ஐயா கூப்பிட்டு ஆசிரியர்கிட்ட சொல்கிறாரு, எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லுப்பா, அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க வேணான்னு சொல்லுப்பா, திமுக விட்டு போக வேணான்னு சொல்லுப்பா. ராமவரம் தோற்றத்துக்கு ஃபோன் பண்ணி உங்களை ஐயா பார்க்கணுங்கிறாரு, நீங்கள் இந்த முடிவு எடுக்கக்கூடாது, திமுக விட்டு போகக்கூடாதுன்னு பேசினவர் ஆசிரியர். இதே எம்ஆர் ராதா மன்றத்தில் எம்ஜிஆர் உடனே பதறிக்கிட்டு பெரியார் சொல்கிறாரு பாருங்கள், பெரியாரை மாதிரி பாருங்கள், எம்ஜிஆர் வயது என்ன, பெரியார் வயது என்ன, நான் வேணால் எம்ஜிஆரை வந்து நான் வேணால் பார்க்கட்டுமா, இது குறித்து அவர்கிட்ட ஏதாவது பேசட்டுமாங்கிறார். எம்ஜிஆர் உடனே பதறுகிறார், இன்னும் பெரியார் என்னை வந்து பார்க்குறாரான்ட்டு. இதே எம்ஆர் ராதா மன்றத்துக்கு எம்ஜிஆர் வர்றாரு, பக்கத்தில் இருந்தவர் ஆசிரியர் தான், வேறு யாருமே கிடையாது. பெரியார், எம்ஜிஆர், ஆசிரியர். நீ அந்த அந்த 1 மணி நேர சந்திப்பில் நீங்கள் என்ன பேசுனீங்கிறது இப்போ நீங்கள் ஆசிரியரை கேட்டால் மட்டும்தான் தெரியும். அவர் சொல்கிறது மட்டும்தான். நீங்கள் ஆசிரியர் வேணால் சந்திச்சு கேளுங்க, ஐயா எம்ஜிஆர் பிரியறப்ப நீங்களும் பெரியார் என்ன சொன்னாரா. ஆனால் எம்ஜிஆர் என்ன சொன்னாராம், பெரியார் பேசின எதுக்குமே பதில் சொல்லலையாம், எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டாராம், மறுப்பெல்லாம் சொல்லலை, நான் பிரிய போகிறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பெரியவர் சொல்கிறாருன்ட்டு பெரியார் சொல்ல சொல்ல தலையை மட்டும் காட்டிக்கிட்டார். ஆனால் வந்துட்டு பிரிஞ்சுட்டார் அவர். பிரிக்க அது வேறு அரசியல், டெல்லி பாலிடிக்ஸ், இந்திரா காந்தி பாலிடிக்ஸ், அதுக்குள்ளே போக வேணாம். நான் சொல்கிற பாயிண்ட் இதுதான். அதே போல் மீண்டும் எம்ஜிஆர் 77 ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த இந்திரா காந்தி வந்து முதல்ல கலைஞரை கவிழ்க்க எம்ஜிஆரை பயன்படுத்தினாங்க. அப்புறம் திருப்பி வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்க்கவே திருப்பி இந்திரா காந்தி கூட்டணி வச்சு நடந்தப்ப ஏதோ எம்ஜிஆருக்கு வந்து பொறி தட்டி இருக்குது. திருப்பி நம்ம திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துருவோம், இதில் என்ன இருக்குது, கொடி அதிமுக கொடியே இருக்கட்டும் 2 பேருக்கும் சேர்த்து, ஏன்னா அண்ணா இருக்கிறாரு அதில். அப்படி ஒரு முடிவு, மிகப்பெரிய ஒரு முடிவு ஏற்படும் போது ஆசிரியர் தான் போய் பேசுகிறார். ஆசிரியர் போய் பேசுகிறாரு, எம்ஜிஆர்கிட்ட பேசுனது ஆசிரியர் தான். அதுக்கு சாட்சியமாக பத்திரிகையாளர் சோலை இருக்கிறார். போய் என்னங்க ஏது அப்படிங்கிறப்ப கலைஞரிடமும் எம்ஜிஆரிடமும் பேசுவதற்கான ஒரு இணைப்பு பாலமாக இருந்தது ஆசிரியர் மட்டும்தான். ஏன்னா சோலை சொல்லிட்டாராம், என்னால் கலைஞரை பார்க்க முடியாது, ஏன்னா நான் 2-3 விஷயத்தில் எம்ஜிஆர்கிட்ட வந்து கலைஞருக்கு எதிராக பேசிட்டேன், அந்த தகவல் வந்து கலைஞருக்கு போயிடுச்சு, இனி கலைஞரோட நட்பு பாராட்டுறவர் தான், அதனால ஏதோ அவருக்கு ஏதோ நான் எம்ஜிஆர்கிட்ட முன்னா பேசுவேன், கலைஞர்கிட்ட பேச முடியாது, அவர் தப்பாக நினைப்பாருன்னு. அப்போ ஆசிரியருங்கிறப்ப கலைஞரும் பேச முடியும், எம்ஜிஆர்ட்டையும் பேச முடியும். இவர் தான் போகிறார், திருப்பி நம்ம 2 கட்சியும் ஒன்று சேர்ந்துடலாமேன்னு. அது தற்காலிகமாக அது தோல்வி அடைஞ்சிச்சு. அது நடந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய அரசியல் பாருங்கள். அதுக்கு போனவர் வந்து ஆசிரியர் தான். இது வந்து பெரியாருக்கு பிறகு நடக்கிற விஷயம். எம்ஜிஆரை முத கூட்டது பெரியாருடைய கடைசி காலகட்டத்தில் பேசினது. பெரியார் போனதுக்கப்புறமும் இந்த இணைப்புக்கு எம்ஜிஆரிடம் கலைஞரும் சேர்றதுக்கு உதவியது ஆசிரியர் தான். ஆசிரியர், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஆசிரியர் வெளியே சொல்ல மாட்டாருங்க. அவருக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி, மதவெறிக்கு எதிரான பிரச்சாரம் செய்யும்போது எம்ஜிஆரும் கலைஞரையும் சந்திக்க நான் ஏற்பாடு செய்தேன்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சில பேர்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி ஏதோ நடக்க போகிற மாதிரி சொல்லிக்கிட்டாலே என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் இது நடந்ததுன்றாங்க. அது இந்த மாதிரி விஷயங்கள் நான்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா. எம்ஜிஆரை, காமராஜர் அப்போ என்ன பேசுனா, இவங்க நேரில் பார்த்த மாதிரியே நரேட் பண்ணி சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள்லாம் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்களில் உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்டோரி டெல்லராக வந்துட்டாங்க நிறையா. ஆனால் ஆசிரியரை பற்றி நான் இந்த விஷயங்கள்லாம் நான் படித்து தெரிந்து கொண்ட போது ஆசிரியர் இந்த மாதிரி டோனில் ஒரு முறை கூட பேசுனது கிடையாது. காமராஜர் ஆட்சியை கலைக்க வேணான்னு சொன்னது நான் தான், ஐயா என்கிட்ட தான் அனுப்புனார் சொன்னால் யார் மறுக்க போகிறா? ஆதாரம் இருக்குது. நான் தான் எம்ஜிஆர் வந்து போக வேணான்னு சொன்னப்போ ராமவரம் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணது நான் தான், என்கிட்ட தான் எம்ஜிஆர் பேசினார்னு சொல்லலையே. ஆனால் ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொல்வார், இடஒதுக்கீடில் பொருளாதார வரம்பு கொண்டு வந்த போது நான் எம்ஜிஆரிடம் பேசினேங்கிறத பதிவு செய்வார். அதுதான் ஆசிரியர். ஏன்னா இப்போ நீங்கள் நான் போய் இதை சொல்லி ஐயா இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பெருமையானு கேட்டால் அப்படி தோலை தட்டிட்டு போயிடுவார், விடுப்பா இதில் என்ன பார்க்க. ஆனால் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இடஒதுக்கீடை ஃபுல்லாக காலி பண்ண முடிவு பண்ணப்போ அப்போ நான் எம்ஜிஆர்கிட்ட பேசினேன்.
அனைத்து ஜாதி அர்ச்சகர் வரும்போது எம்ஜிஆர் கேட்டாராம், கடவுளே இல்லைன்னு தானே சொல்கிறீங்க, எதுக்கு திராவிட கழகம், யார் அர்ச்சனை பண்ணால் என்ன, எந்த மொழியில் அர்ச்சனை பண்ணால் உங்களுக்கு என்னன்னு எம்ஜிஆர் இன்னசென்ட்டாக கேட்டிருக்காரு. அப்போ ஆசிரியர் உட்காந்து வகுப்பு எடுத்திருக்காரு எம்ஜிஆருக்கு. இது அது சார்ந்த நாத்தியம் சார்ந்த விஷயம் அல்ல, நம்ம இனத்தின் சுயமரியாதை சார்ந்த விஷயம், நான் பிராமினுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சார்ந்த விஷயம்னு இதை மீண்டும் மீண்டும் சொல்லுவார். நான் எம்ஜிஆர்ட்ட பேசினேன். அது ஒரு வரலாற்று நிகழ்வு. நான் ஏன் சொல்கிறேன்னா, கொள்கை ரீதியாக மட்டும் இல்லை, பவர் பாலிடிக்ஸ்லேயும் ஆசிரியருடைய ரோல் அதிகம். எப்படி பெரியாருடைய ரோல் எலெக்ஷனில் நிற்காமலேயே தமிழ்நாட்டினுடைய அனைத்து தேர்தல்களையும் அவர் பங்களிப்பு இருந்திருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீதி கட்சி ஆட்சிங்கிறது நம்ம ஆட்சி, அதற்கு பிறகு வந்த ராஜாஜி ஆட்சி நமக்கு எதிரான ஆட்சி, பக்தவள ஆட்சி ஒரு குழப்பமான ஆட்சி. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் ஒரு நான் பிராமின் கான்சியஸ் உள்ள ஆட்சி தான். அவர் நம்மளுடைய திராவிடம் மாநில உணர்வெல்லாம் ஏற்றுக்க மாட்டார், மொழி உணர்வு பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு நான் பிராமின் கான்சியஸ் உடையவர், கம்யூனல் ஜீவோவை ஆதரித்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அந்த அழுத்தம் பெரியார் போட்டது, சுயமரியாதை இயக்கம் போட்டது. குமாரசாமி ராஜாவும் அப்படி தான், தேசிய சிந்தனை உண்டு இருந்தாலுமே நான் பிராமின் கான்சியஸ் உண்டு குமாரசாமி ராஜாக்கு. அங்கே உள்ள காங்கிரஸ் சனாதனிகள்லாம் கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. இது என்ன, இந்த ஓமாந்தூர் ராமசாமி அந்த ராமசாமி மாதிரியே திங்க் பண்ணுறாரு, காங்கிரஸில் இருக்கவே முதற்கொண்டு இந்த பெரியார் நாயக்கருக்கு எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு புலம்பியிருக்காங்க 48-49களில். அப்படியே காங்கிரஸில் உள்ள ஆட்களையுமே பெரியார் தான் ஆட்டு வச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு தெரியும், குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்தப்போ காமராஜர் யார், காந்தி ஒழியணும் காங்கிரஸ் ஒழியணும்னு சொன்ன பெரியார் 18 வருஷம் எதுக்குங்க காமராஜர் ஆதரிக்கிறாரு? அது கட்சி தான் காங்கிரஸ். காமராஜர் நம்மால், ஒரு நான் பிராமின், ஒரு தமிழன், அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட தமிழன், அவன் இந்த மண்ணை ஆளணும். அதுக்கு ராஜாஜியும் சத்தியமூர்த்தி ஐயரும் சீனிவாச ஐயங்காரும் தடையாக இருந்தால் நான் ஆதரிப்பேன். அப்போ காமராஜர் ஆட்சி நம்ம ஆட்சி தான். ஸ்கூலு திறந்த ஆட்சி, அணைகள் கட்டிய ஆட்சி. எந்த இன்ஜினியர், பிற்படுத்தப்பட்ட இன்ஜினியர் கட்டி பில்டிங் இடிஞ்சிச்சுன்னே அப்படின்னு கேட்டார் காமராஜர். எந்த தாழ்த்தப்பட்ட டாக்டர் ஊசி போட்டு எவன் செத்து போனான்னு நீ சொல்லு அப்படின்னே காமராஜர். அவர் ரிசர்வேஷன், பிசி ரிசர்வேஷனை ஏற்றுனது காமராஜர் தான். பெரியார் ஆட்சி, பின்னாடி பெரியார் இருக்கிறார். தட்சிண பிரதேச சட்டம், பெரியார் என்ன இங்கே சிஎம்மாக இருந்தாரா, என்ன பொறுப்பில் இருந்தார்? இல்லை ராஜாஜி மாதிரி கவர்னர் ஜெனரலாக இருந்தாரா? இல்லை சத்தியமூர்த்தி ஐயர் மாதிரி பிரிட்டிஷ்காரங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தாங்களா? இவங்களாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட நிறைய உறவுகள் இருக்கும், சட்ட மறுப்பு இயக்கம் நடத்துவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காமராஜர் மாதிரி ஆட்கள், இந்த நாடார், ஆசாரி, கோனார், ஒடுக்கப்பட்டவங்களாம் வேக வேகமாக வந்தே மாதம் போய் நின்றுருப்பாங்க. பார்ப்பனர்கள் எத்தனை பேர் சட்ட மறுப்பு இயக்கத்தில் இருந்தாங்கன்னு பட்டியலிடுங்க. இவங்க தீரர்கள் சொல்கிற பல பேர் சட்ட மறுப்பு இயக்கத்தில் இல்லை, காமராஜர் மாதிரி ஆட்கள் தான் இருந்தாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தில் சத்தியமூர்த்தி ஐயர்லாம் இல்லை. அதனால் இவங்க தேசபக்தர்கள் சொல்லக்கூடிய பலருடைய இது பிரிட்டிஷை முழுமையாக எதிர்த்ததெல்லாம் கிடையாது. ஆனால் பெரியார்லாம் அதை சின்சியராக பண்ணவர். காங்கிரஸில் இருந்தப்போ உண்மையான அவர்களுடைய கொள்கைக்காக தன்னுடைய சொத்தை இழந்தவர். அப்போ தட்சிண பிரதேசத்தை திட்டம் வரும்போது காமராஜரை 4 மாநிலத்துக்கு முதலமைச்சராகிறோம், தமிழ்நாட்டை ஆந்திரா, கர்நாடகா, திருவாதங்கூர், மலையாளம் எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோ பெரிய ஸ்டேட்டுக்கு உங்களை முதலமைச்சராக்கிறோம், தட்சிண பிரதேசம்னு ஒரு திட்டம் கொண்டு வாங்க அப்படின்னப்ப பெரியார் தான் சொல்கிறாரு, காமராஜர் உன்னை கவுக்கிறதுக்கு டெல்லி பிளான் பண்ணுது, ஒத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லை, தட்சிண பிரதேச திட்டம் நீங்கள் சொல்கிறீங்களே, அது மொழி உணர்வை அளிப்பது. நாங்கள் தனித்தமிழ்நாடு கேட்குறோம், தமிழ்நாடுங்கிற மாநிலத்தை கேட்குறோம். நாங்கள் சொல்கிற திராவிடத்தில் தெலுங்கும் கிடையாது, கன்னடமும் கிடையாது. இது தமிழ்நாட்டுக்குள்ளான அரசியல் தான். இன்றைக்கி திராவிடங்கிற வார்த்தை பல பேர் தூக்கத்தை கெடுக்குது. கடைசி வரையும் புரிஞ்சுக்க மாட்டான், என்ன சொல்ல வரனே தெரியாது. தமிழர் தலைவர் ஆசிரியர்னு போட்டால் அப்போ இப்போ உங்களுக்கு தமிழர் வந்துட்டாரா அப்படின்னு, தமிழர் தாயா அவர், அப்போ நீங்கள் திராவிடர், நீங்கள் ரெண்டும் ஒன்று தான். இவங்க இந்த வாழைப்பழ ஜோக்கு மாதிரி தான் இவங்களுக்கு. கடைசி வரையும் திராவிடம் தமிழனா என்னன்னே தெரியாது, எதையாவது கோக்குமாக்கா கேட்குறது. இப்போ தட்சிண பிரதேச திட்டங்கிறது கிட்டத்தட்ட திராவிட நாடு தானே, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஏன் பெரியார் எதிர்த்தார்? பெரியாருடைய நோக்கம் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பாடுபடுறது தான். அதுக்கு தான் திராவிடர்னு பேர் வச்சாருன்னு இந்த அதிபுத்திசாலி சொல்கிறாங்களே. நல்லா யோசித்து பாருங்கள், தட்சிண பிரதேச திட்டத்தை கொண்டு வந்தபோது பெரியார் இதைத்தான் எதிர்பார்த்தேன், எப்படியோ தெலுங்கர்களும் ஒன்று சேர்ந்துருவோம், நம்ம கன்னடர்களோட ஒன்று சொல்லலையே. அவர் என்ன சொன்னார், எப்பா தெலுங்கனும் கன்னடனும் பார்ப்பன அடிமைகள், நம்ம தமிழ்நாட்டை வேறு மாதிரி உருவாக்கி வச்சுருக்கோம், மூடநம்பிக்கை ஒழிப்பு, பகுத்தறிவு, மொழி உணர்வுன்னு உருவாக்கி வச்சுருக்கோம். அவன் இன்னும் தமிழ்லேருந்து வந்தோன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான், தெலுங்க நான் சமஸ்கிருதத்துலேருந்து வந்தேன்னு ஒத்துக்கிறான். இன்னும் அவனுக்கு பக்தி, பார்ப்பனம், மூட நம்பிக்கைகள் இருக்குது. பார்ப்பனர்கள் சாப்பிட்ட வாழை இலையில் கன்னடத்துக்காரன் உருள்றான், தலித் மக்கள் அதை புண்ணியம் நம்புகிறான். தமிழ்நாடு அந்த அளவுக்கு கிடையாது, நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் ஒருபோதும் தெலுங்கர்களோடும் அந்த கன்னடர்களோடும் மலையாளியும் நம்புதிரியாக இருந்துக்கிட்டு தான் இருப்பான். அதனால் அவங்களோட சேர்த்துறாதீங்க காமராஜ், ரொம்ப ஆபத்து. மொழி உணர்வை, மாநில உணர்வை சிதறடிக்க அந்த டெல்லி செய்கிற சதி, நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாரு. காமராஜர் சரிங்கிறார்.
நேருகிட்ட போய் சொல்கிறாரு தட்சிண பிரதேசம் தப்புன்னு. அவர் நேரு முழிக்கிறாரு, நேற்று வரையும் நல்லா தானே சொல்லிட்டு இருந்த தட்சிண பிரதேசம்னு, நீ காங்கிரஸ்காரன் தானே அப்படின்னா, இல்லை நேற்று சரிண்ணே இன்னைக்கு தப்புண்ணே வேணான்ட்டார். காங்கிரஸ்காரர் காமராஜர், நேருவின் பக்தர் காமராஜர், காந்தியின் பக்தர் காமராஜர். ஆனால் பெரியார் சொன்னதை கேட்டு தான் ஆட்சி நடத்தினார். இதெல்லாம் ரெக்கார்டு. நேரு சொன்னதை கேட்கலையே, காந்தி சொன்னதை கேட்கலையே, ராஜாஜி சொன்னதை காமராஜர் கேட்கலையே. எங்கள் தமிழ்நாடு தனியாக இருக்கணும், தட்சிண பிரதேசம் வேணாம், யார் சொன்னா? ராஜாஜி சொன்னதையா கேட்டார் காமராஜர்? பெரியார் சொல்லி தான் கேட்டார். எந்த பெரியார்? காந்தி அழியணும், காங்கிரஸ் அழியணும், பாப்பான் ஒழியணும்னு சொன்ன அந்த பெரியார் சொன்னதை கேட்டு ஒரு காங்கிரஸ் தலைவர் ஆண்டிருக்காரு. முதலமைச்சர் காமராஜர் தாங்க. ஆட்டு வச்சது யார்? ஆட்டு வச்சதுங்கிறது அவங்களுடைய பொருள். இயக்கியது யார்? காமராஜரை கிங் மேக்கருங்குவீங்க. இவர் மன்னாதி மன்னன் இல்லை பெரியார். ஓட்டு அரசியலே ஈடுபடாமல், ஓட்டு அரசியலில் பிரபலமாக இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் வரணும், நமக்கு என்ன செய்யணுமோ செய்ய முயற்சி பண்ணார். அப்போ காமராஜர் ஆச்சு, யாராச்சு? கண்டிப்பாக திராவிட இயக்க ஆட்சி தான், சந்தேகமே இல்லை. ஓரளவுக்கு அவர் ராஜ்யசபாலெல்லாம் பார்ப்பனர்களை சேர்த்துக்கிட்டாரு. பச்சை தமிழன் ஆட்சின்னு பெரியார் சொன்னார். ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் லாபி, பார்ப்பன லாபிக்குள்ளே இருந்தாலும் அவர் பிழைக்கணும். அதுவும் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த மாதிரியான அரசியல் அதுவும் இதுதான். அதுக்கப்புறம் யார் வந்தா? அண்ணா, அறிஞர் அண்ணா கேட்கவே வேணாம், அது திராவிட ஆட்சி தான். அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆரும் கேட்கவே வேணாம். எம்ஜிஆர் வந்தவொடனே செஞ்சது என்னது? ஆட்சிக்கு வந்தவொடனே கொண்டாடினது பெரியார் நூற்றாண்டு விழா தானே. நம்ம சுப்புலட்சுமி ஜெகதீசம் அவங்களுடைய அறிவுரையில் நடந்த விஷயங்கள் தமிழ்நாடு முழுவதும் வளையங்கள் இருக்கே, பெரியார் நூற்றாண்டு இது. அதுக்கு ஆசிரியர் தான் சொன்னது. இந்த பொன்மொழிகள் என்னென்ன இருக்குன்னு எம்ஜிஆர் ஆசிரியர்கிட்ட தான் கேட்டார். பெரியார் நூற்றாண்டு விழாவை எவ்வளோ சிறப்பு. அதாவது ஏன் அவர் திமுகவில் இணையலன்னு கேட்டிங்களே, இன்றைக்கி திராவிட கழகம் தனித்துவமாக 2 திராவிட கட்சிக்கும் நான் ஒரு ராஜகுருவாக இருக்கேன்னால தான் அன்றைக்கி அதெல்லாம் சாத்தியமாச்சு. அன்றைக்கி அவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பெரியார் நூற்றாண்டு வளையங்களை பார்க்குறீங்க, அந்த பொன்மொழிகளை பார்க்குறீங்க. அது எம்ஜிஆர் பெரியாருக்காண்டி தான் செஞ்சார். அப்போ ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னார். எம்ஜிஆர்கிட்ட போய் அந்த பண்பு உண்டு. அவர்கிட்ட கேளுப்பா, அவர்கிட்ட கேட்டால் தான்ப்பா அந்த விஷயங்கள்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். தனியாக ஆசிரியர் வயதில் குறைவர் எம்ஜிஆருக்கு. ஆனால் இவர் ஒரு அறிவாளி, சட்ட நிபுணருங்கிற மரியாதை எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு. கலைஞருக்கு இருக்கும், கலைஞருக்கும் ஆசிரியருக்கும் இருப்பது ரொம்ப இயல்பான விஷயம். எம்ஜிஆரும் அதை புரிஞ்சு வச்சுருக்கிறார். அவர் எதிர்நிலையில் என்றைக்குமே ஆசிரியரை பார்த்ததில்ல. எப்பா ரிசர்வேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, அனைத்து ஜாதி அர்ச்சகர் என்ன சொல்கிறீங்க, அவங்ககிட்ட கேளுங்க. கலைஞர் அவருக்கே தெரியும், எம்ஜிஆருக்கு ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கோங்கிறார். அப்போ அந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கும் காரணம் எம்ஜிஆருடைய அந்த பொருளாதார இடஒதுக்கீடு காரணமும் ஆசிரியர் தான். ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் 69% இந்த மாதிரி நீங்கள் 31C போடுங்க, 9வது அட்டவணையில் வைங்க. இதைத்தான் நான் சொன்னேன். சட்ட ரீதியான அறிவு, வெறும் எமோஷனல் கிடையாது. நான் பிராமின், நான் தமிழன், என்னை அவன் சூத்திரன் சொல்லிட்டாங்கிறது மட்டும் இல்லை. அதை எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்வது, அந்த லீகல் நாலேஜ், அதுதான் பெரியாருக்கு ஆசிரியர். ஆசிரியர் அவரை கண்டடைந்தது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். இங்கிலீஷ் புலமை, நல்ல தமிழ் உணர்வு, நல்ல எழுதக்கூடிய நாவன்மை, பேசக்கூடிய விஷயங்கள், தரவுகளுடன் பேசுகிறது, கண்ணியமாக பேசுகிறது, பக்குவப்பட்ட தன்மை, எமோஷனலாக ஆகிறது கிடையாது, டக்குன்னு பதறது கிடையாது. இருப்பா சட்ட ரீதியாக பார்ப்போம். என்ன இப்போ நம்ம தாலி கலட்டும் போராட்டத்தை 6:30 மணிக்கே தீர்ப்பு கொடுத்து தடுக்க வர்றாங்க அதானே? சரி, அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் 10 மணிக்கு ஜட்ஜு வந்தால் 7 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துங்க. சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்வாங்க. யாரோ அக்னிஹோத்ரியா யாரோ ஒரு நீதிபதி தான் அந்த தீர்ப்பு சொன்னார் நினைக்கிறேன். இந்த இதைத்தான் ஆசிரியர் கண்டடைகிறார். ஆகா, இவர் நம்ம இயக்கத்தின் தொடர்ச்சி. அப்போ இன்றைக்கி நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும் திராவிட ஆட்சி தான், ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் அது ஆசிரியர் வழிகாட்டில் நடந்த ஆட்சி தான், கலைஞர் ஆட்சி கேட்கவே வேணாம், அதுவும் திராவிட ஆட்சி தான், அண்ணாவுடைய ஆட்சி திராவிட ஆட்சி தான். அப்போ இந்த தொடர்ச்சி, ஒரு தேர்தல் அரசியலில் பங்கு பெறாத ஒரு கட்சி எங்கேயாவது தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்களினுடைய முடிவுகளில் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்ததுன்னா அது தந்தை பெரியாரும் ஆசிரியர் மட்டும்தான். நான் இப்போ பேசுனதில் ஏதாவது அரசியலோ எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்கனால ஒரு புகழ்ச்சியோ இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். நான் சொன்னதில் எம்ஜிஆர் ஆசிரியர் பார்த்ததே கிடையாது, இவன் சும்மா விட்றான். ஜெயலலிதா அம்மையார் ஆசிரியர்கிட்ட அறிவுரை கேட்டதே கிடையாது, இவன் சும்மா விட்றான். காமராஜரை விலகக்கூடாதுன்னு லெட்டர் எழுதுனது ஆசிரியர் தான், மறுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய கதைகள், ஊழா ஊப்பர் கதைகள்லாம் நிறையா வருதில்ல. நான் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், 2 நிமிஷம் பார்த்தேன், இது பண்ணேன்னு. அந்த மாதிரி பேனாவெடுத்து கலைஞரை பார்க்க போனால் அப்புறம் எடுப்பாங்களாம். துரைமுருகனே அப்படி எடுத்ததில்லை. இப்படி கலைஞர் அப்படி பார்க்க போனால் அப்புறம் என்ன நேற்று பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ
தப்பி தவறி பெரிய தலைவர்கள் இறந்து விடக்கூடாது. அது தமிழ்நாட்டில் இப்போ அது ஒரு பயமாக இருக்குது. என்னென்ன பேசுவாங்கன்னே நமக்கு பயமாக இருக்குது. இப்பேற்பட்ட நிலையில் ஆனால் உண்மையிலே ஆமைக்கறி சாப்பிடுவாங்களா? எனக்கு உண்மையிலே தெரியாது. இது சாப்பிடுவாங்களா? அது ஈழத்தில் ஸ்பெஷல் கறியாது. இல்லை, ஆமைக்கறி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ஒரு போர் சூழலில் ஒரு மேதகு, ஒரு தமிழீழத்தினுடைய ஒரு தலைவர் வந்து குஸ்கா நல்லா இருக்கா, குடல் ரோஸ்ட்டு நல்லா இருக்கான்னு கேட்டாருன்னு சொல்கிறது பாருங்க. அதை எப்படித்தான் நம்ம ஏற்றுக்க முடியுமோ தெரியல. ஆனால் இதில் என்ன நம்பிக்கைன்னா, எதுக்க உட்காரவே நம்புவான்னு நினச்சாரு பாருங்க. அதாங்க அந்த இதை நீங்கள் பாராட்டணுங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு அது ஆண்டுகளோடு என்னால் சொல்ல முடியும். 80 இது 62 கே பிளான். ஏன்னா நம்மளை வந்து ஒரு அவையில் பேச கூப்பிட்றாங்கன்னா கேட்குற பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். நான் பேசும்போது அவங்க மறு உறுதி செய்யலாம். இல்லைனா அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காம புதுசாக கேட்பாங்கணும். இந்த 2 விஷயந்தான் ஒரு பேச்சாளருக்கு அடிப்படை. ஆனால் அது 2மே இல்லாமல் நீங்கள் அம்புட்டு பேரும் டுபாக்கூர் தாண்டா நான் சொல்கிறத கேள்றான்னு கேட்க வைக்கிறது வந்து உண்மையிலே ஒரு தைரியம் வேணுங்க. நம்மளால அப்படி பேச முடியாது. எவ்வளோ நேரம் போய் பேசுவீங்க நீங்கள்? இப்போ நான் ஆசிரியரை பற்றி இவ்வளோ விஷயங்களை வரலாற்றில் இருந்த உண்மையை சொல்லிவிட்டு அதை எத்தனை தடவை அதை நீ செக் பண்ணி பாருன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இப்படி நிறைய பேருக்கு தெரியாது. ஆசிரியர் வந்து எம்ஜிஆர் எல்லாத்தையும் இவர் தான் தீர்மானிச்சாரான்னு கேட்டால் கூட நான் ஆதாரம் இருக்குது. ஆனால் என்னென்ன ஆனால் இவ்வளவு தூரம் நம் இயக்கம் ஒரு பெரிதும் மதித்த ஒரு மாபெரும் தலைவன் வந்து பிரபாகரன். அவரை இவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் ராஜபக்சே கூட இப்படி கொச்சைப்படுத்தியது கிடையாது. எப்பேற்பட்ட தலைவன் தான் மனைவியை இழந்து போர்க்களத்தில் மகனை இழந்து தான் கொண்ட லட்சியத்துக்காக கடைசி வரை இருந்தார். அவருடைய வடிவங்கள் நம்ம சகோதர யுத்தம் தான் நடந்தது, அது நமக்கு உடன்பாடு இல்லை, அதெல்லாம் வேறு. ஆனால் இப்போ இன்னைக்கு இதுன்னு சொன்னால் தான் வருது. இன்றைக்கி பிரபாகரன் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அந்த ஆயுதங்களை பறித்த போது உண்ணாவிரதம் இருந்தபோது ஜூஸ் கொடுத்தது யார்? அப்போ இவர் பக்கத்தில் இருந்தாரான்னு தெரியல. பலரசா நான் தான் செஞ்சு கொடுத்தேன். அப்போ அவர் கொஞ்சம் பெரியவருக்கு நான் அப்படி கொடுத்துட்றேன்னு சொன்னோன்னு கொடுத்துட்டாருன்னு சொன்னாரான்னு தெரியல. கிட்டுவை சந்திக்க ஏற்பாடு செய்யணுமான்னு தமிழ்நாடு உளவுத்துறை யார் பிரபாகரனிட்ட இதை சொல்லணும் அப்படின்னப்போ ஆசிரியர் முடிவெடுத்துச்சு. பெரியார் மட்டும் ஆசிரியரை தேர்ந்தெடுக்கவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். இது பெரியார் இறந்ததுக்கப்புறம் 80களுக்கு அப்புறம் நடந்தது. தமிழக உளவுத்துறைக்கு தெரியுது. இன்றைக்கி சொல்கிறாங்களே தமிழன் என்ன திராவிட கழகம்னா தமிழர்களுக்கு பிடிக்காது, தமிழனுக்கு எதிராக தான் அப்படி ஒரு இயக்கம்னு. தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்திக்கணும்னா யார் மூலமாக சந்திக்கலான்னு சொன்னப்ப அன்னைக்கு இவருடைய முன்னோடி ஆதித்தனாரையோ மாப்போசியவோ உளவுத்துறையை கேட்கல. திராவிட கழக தலைவர் இருந்தால் அவங்க தான்ப்பா எப்போ பார்த்தாலும் ஈழம், தனிநாடு, தமிழன், இந்த பிரிவினவாதம் பேசுகிற கோஷ்டி அவங்க தான். எப்போ பார்த்தாலும் தமிழ்னு சாகுறவங்க இந்த தீகாக்காரங்க தான். அப்போ அது வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூப்பிட்டு அவங்க தான் இந்த மாதிரி ஆட்களோடலாம் தொடர்புடையவங்க. நடந்த உண்மை இதெல்லாம். இதை நீங்கள் இப்போ நம்ம பேசின எதையாவது நீங்கள் மறுக்க முடியுமா? இன்றைக்கி இவங்க ஈழத்துக்கு திராவிட கழகமும் திராவிடமும் செய்யாமல் வேறு யார் செஞ்சா? ஈழம்ங்கிற வார்த்தை, அந்த உணர்வு, நீங்கள் ஈழத்துக்காக பேசின எல்லாருமே திராவிட இயக்க உணர்வாளர்கள். அதுவும் ஆசிரியருக்கு அவ்வளோ நெருங்கிய உணர்வு உண்டு. இப்போ கலைஞருக்கு வந்து இவர் ஸ்ரீசபா ரத்னா ரொம்ப நெருங்கியவர்னு சொல்லுவாங்க. ஆசிரியருக்கு நெருங்கிய ஈழப்போராளி பிரபாகரன் தான். அது தமிழக உளவுத்துறை, டெல்லி உளவுத்துறை ரெண்டுக்குமே தெரியும் இவங்க தான் அப்படின்னு. ஏங்க எமர்ஜென்சி வந்தபோது இந்திரா காந்தி போட்ட ஒரு ரூல் உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பனருங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. விடுதலையிலையோ குடியரசு நீங்கள் நடத்துகிற உண்மை இதெல்லாம் உண்மை வந்துருச்சாமா எமர்ஜென்சி. அப்போ நீங்கள் பார்ப்பனருங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஆசிரியர் அம்மாலாம் கேட்குறாங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்? அந்த நன்னு பயன்படுத்துங்க. அந்த நன்னு பயன்படுத்துறதுக்கு நாங்கள் எதுக்கே கட்சி நடத்துகிறோம்? அந்த நன்னு கட்சி நடத்துறதுக்கு நாங்கள் எதுக்கு திராவிட கழகம் நடத்தணும்? தமிழின உணர்வு, தனித்தமிழ்நாடு, திராவிட நாடு, இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கு பேசுகிறோம். டெல்லி எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு. ஆமாம். இந்திரா காந்தி போட்ட கட்டளை. அப்புறமேட்டு எது வேணாலும் பேசுங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போ மணியம்மையார் போன்றவர்கள்லாம் எவ்வளவு சாதுரியமாக இந்திரா காந்தி அம்மை சொன்னாங்க. இந்த ராவணலியில் நம்ம ராவணனை கொளுத்துற நிகழ்வு நடந்தப்பெல்லாம் உங்கள் அப்பா டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ முற்போக்கு கருத்துக்கள் எழுதியிருக்கிறாருன்னு பாருங்கள் மேடம். இந்திரா காந்தி ஓகே நீங்கள் அரசியல் எதிரி தான், இருந்தாலும் உங்கள் அப்பா ஒரு நாத்திகர். உங்கள் அப்பாவுக்கு இந்தியாவின் வரலாறு தெரியும். திராவிட ஆரிய சண்டை தான் ராமாயணம்னு சொன்னவர் எங்கள் ஐயா இல்லை, உங்கள் அப்பா நேரு. உங்கள் அப்பா நேரு எழுதினார் லெட்டரில், ராமாயணங்கிறது ஒன்றும் கிடையாது, தென்னாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் இங்கே ஆரியர்களுக்குமான சண்டை, வடக்கத்துக்கு சண்டை தான் அப்படின்னு. கடவுள் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லலை, சொன்னது நேரு.
ராகுல் சாங்கிருதியான ஒரு இடதுசாரி, அவரும் பார்ப்பனர், அவர் அதை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி நுட்பமாக பேசுகின்ற பார்வையே ஐயாவிடம் இருந்தது, நம்ம அம்மா மணியம்மையாவிடம் இருந்தது, ஆசிரியரிடம் இருந்தது. எதை எப்படி கொண்டு இவர் கலைஞர் சொன்னார்ல சேது சமுத்திர திட்டம்னான்னு. சேது சமுத்திர திட்டம்னா என்னன்னு நீங்கள் ராஜாஜிட்ட கேளுங்க அப்படின்னாரு. இதுதான் கலைஞர். நாங்கள் சொன்னால் தானே நீ உடனே டென்ஷன் ஆவ, நான் பெரியார்லேருந்து எடுக்க மாட்டேன், ராஜாஜிட்டேருந்து எடுக்கிறேன் அப்படின்னார். இந்த பெரியாரின் தொடர்ச்சியாக ஆசிரியர் இருந்தார். அந்த பண்பு, கண்ணியம், வரலாற்று பார்வை, நுட்பம், கூர்மையான அறிவு, எல்லா தலைவர்களுடைய தொடர்பு, இது அவரிடம் இருந்தது. அந்த பண்பு தான் இன்று வரை இந்த இயக்கத்தை இன்று வரை பேச வைத்து கொண்டிருக்கிறது. இனி பிறக்காத தலைமுறையும் பேசும் இந்த இயக்கத்தை பற்றி, இனிமே பிறக்க போகிற தலைமுறையும் பேசும். காரணம், இங்கு கிடைத்த தலைவர்கள் பெரியார், மணியம்மையார், ஆசிரியர். அந்த கோடு அழுத்தமான கோடு. எதுலேயும் நீ அடிச்சுக்க முடியாது. படிப்பில் அடிச்சுக்க முடியாது, பகுத்தறிவில் அடிச்சுக்க முடியாது, பண்பில் அடிச்சுக்க முடியாது, எதிரிகளை மதிக்கின்ற அந்த கண்ணியத்தில் அடிச்சுக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் அவன் இவன் பேசுகிறவங்களாம் இன்றைக்கி தலைவர் ஆகிட்டாங்க. புரணி பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி பெரிய யூடியூப் வியூஸில் முதன்மையாக பெற்றுருச்சு. இப்படி இருக்கும்போது உண்மைகளை கூட சொல்வதில்லை. அதனால தான் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக இது ஆசிரியர் தன்னை பற்றி இப்படி பேசிக்கவே மாட்டார். ஆனால் இந்த விஷயம் தெரியணும். எல்லா ஆட்சியும் தீர்மானித்ததில் ஆசிரியருக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறதுல. ஏன்னா இது பலருக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு தலைமுறைக்கு இன்னும் ஈழ புலிகளை ஆசிரியர் சந்திச்சாரா, பொய் சொல்லாதீங்கன்றாங்க. அவங்களாம் அவங்களுக்கு எதிரியாச்சே அப்படின்னு. யாருக்கு எதிரி? தாய் பிள்ளைக்கு எதிரியா? எங்கள் இனத்தை கூறு போடுவதற்கு திட்டமிட்டு உருவாக்குறீங்க சில பேரை. அது தமிழுங்கிற பேர்லேயே உருவாக்குறீங்க. இந்த நாட்டில் மலையாளிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிச்சுன்னு போராட்டம் நடத்தினவர் ஆசிரியர். கோயம்புத்தூர்லேயும் திருச்சியிலையும் தமிழனுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு 83 84 நீங்கள் குறிப்புகள் சரியாக இருந்தால் ஏதாவது படிங்க. 83 84 இவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழர்களின் எதிரி திராவிட கழகம். மலையாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிருச்சுன்னு போராட்டம் நடத்தின அமைப்பு திராவிட கழகம். பெரியார் இறந்துட்டார். பெரியார் உயிரோடு இருக்கும்போது மார்வாடி எதிர்ப்பு மாநாடு, வடவர் எதிர்ப்பு மாநாடு, வடவர் கடைகளில் வாங்காதீர்கள்னு சொல்லி மாநாடு. இது பெரியார் இருக்கும்போது. பெரியாருக்கு பிறகு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு 80 விழுக்காடு தமிழருக்கு இருக்கணும்னு தீர்மானம் போட்டவங்க மணியம்மையார். இதெல்லாம் ஐயா இறந்து 2 வருஷத்தில் 74 75 எமர்ஜென்சியில் கலைஞர் ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு முன்னாடி அதை கலைஞர் ஏற்றுக்கிறார். ஆமாம், 80 விழுக்காடு தமிழன் தான் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு. அதற்கு பிறகு ஆசிரியர் ஆல் இண்டியா வானொலியில் தமிழ் நிகழ்ச்சிகள், தூர்தர்ஷனில் தமிழுக்கான நிகழ்ச்சிகள் நேரம் கம்மியாக இருக்குன்னு போராட்டம் நடத்தியிருக்காரு. அதாவது இன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் வரலாறும் தெரியறதில்ல, ஒன்றும் தெரியறதில்ல. கதைகள் விடுவது மட்டுமே, கேட்பது மட்டுமே சுவாரஸ்யங்கனால இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. 85 ராஜீவ்காந்தி பீரியடில் ஆல் இண்டியா ரேடியோவது திராவிட கழகம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியிருக்கு. என்ன போராட்டம் நீங்கள் கேட்கணும்? தமிழில் நிகழ்ச்சி ஒளிபரப்புகிற டயத்தை நீ குறைச்சிட்ட, அதிகரி. நீங்கள் கேட்கலாம், ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையா? ஆமாம், இதுவும் முக்கியம்தான். தூர்தர்ஷனில் முதற்கொண்டு எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வேணும்னு கேட்டது ஆல் இண்டியா ரேடியோலேருந்து. இந்த மாதிரியான நுட்பமான போராட்டங்களை அந்த அந்த ஐடியாலஜி உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும். பெரியாரிஸ்ட்டுகளுக்கு அந்த ஆசிரியர் அப்படியே கொண்டு போனார். மொழியாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும். அதுவும் இடஒதுக்கீடு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்தியா முழுவதும் பிசி ரிசர்வேஷனுக்கு காரணமே ஆசிரியர்களுடைய அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை போராட்டங்கள் தான். இந்திரா காந்தி நம்மளை கண்டுக்கல, மொராஜி தேசாய் நம்மளை கண்டுக்கல, சரண் சிங் நம்மளை கண்டுக்கல, ராஜீவ்காந்தி நமக்கு எதிராக இருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக ஆசிரியர் இந்தியா முழுக்க பயணிக்கிறார். அதுவும் வட இந்தியா எப்படி தெரியுமா இருக்குது? ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்டவனும் ஆசிரியருக்கு எதிராக இருக்கிறான். அவன் தன்னைத்தானே தீ குளிச்சுக்கிறான், இந்த இடஒதுக்கீடை கொடுக்காதுன்னு. இது உனக்கான இடஒதுக்கீடு, அது அவனுக்கு புரியல. அங்கே பிசிஎஸ்சி சண்டையெல்லாம் மூட்டி விடுறான். இது உங்களுக்கு எதிராக இவங்களுக்கு கொடுக்குறாங்க, எஸ்சி சலுகை எடுத்து பிசி இப்படி கண்ணா முன்னான்னு அடிச்சு விட்றது. அதையெல்லாம் மீறி பீகாரில் போராட்டம் நடத்தி இன்றைக்கி அந்த மாநில மக்களுக்கு பிசி ரிசர்வேஷன் இருக்குன்னா அது காரணம் தமிழ்நாடு தான், திராவிட கழகம் தான். இந்த உண்மை லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்களுக்கு தெரியும். அங்கே உள்ள சில பிசி லீடர்ஸ்க்கு இந்த உண்மை தெரியும். ஜெயில் சிங்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவர் சொன்னார், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் அவங்க என்னென்னா வெள்ளிக்கிழமை மேற்கை பார்த்து தொழுகக்கூடிய பழக்கம். இந்துக்களுக்கு என்றைக்குமே கிழக்க தான் கோவில் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த நான் பிராமின்ஸும் தொழுக வேண்டிய இடம் ஒன்று இருந்தால் அது தெற்கு தான். ஏன்னா தெற்கில் தான் தமிழ்நாடு இருக்குது, அங்கே தான் பெரியார் இருக்கார், அங்கே தான் ஆசிரியர் வீரமணிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவராக வரணுங்கிற லாபியை செஞ்சது திராவிட கழகம். இல்லைனா ஒன்லி விவி கிரிகள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க.
அங்கே ஒரு வந்து நமக்கு ஒரு ஒரு குடியரசுத் தலைவராக ஒரு தலித்து வேணும். இன்றைக்கி மோடி அரசு ஒரு ஒரு தலித்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க, பட்டியல் சமூகத்தை முன்னிறுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கி தலைவராக இருக்கிறாங்க, அண்ணாமலை தலைவராக இருக்காங்கன்னா அதுவும் திராவிட இயக்கத்தின் வெற்றி தான். அவங்க திராவிட இயக்கத்தை விமர்சிக்கலாம், இல்லைன்னா அவங்க எப்படி வந்திருக்க முடியும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ ஒரு 3-4 முறையாக வந்து பிற்படுத்தப்பட்டவர் தான் செயலாளராக இருக்கிறாங்க. பிஜேபியில் இருக்கிறது நான் பிராமின் வர்றது எவ்வளோ கஷ்டமோ அதோட பெரிய கஷ்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வர்றது. பி ராமமூர்த்திகள் இருந்த இடம். ஐயா மின்சாரம் நம்ம ஐயா அதுக்கு பி ராமமூர்த்திக்கு எழுதின விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தயவுசெய்து திருப்பி திருப்பி படிங்க. பி ராமமூர்த்திகள் யார்? இப்போ நீங்கள் பாண்டேவினுடைய குரலும் பி ராமமூர்த்தி குரலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஆனால் ஆசிரியரோட நட்பாக உடையவங்க தான். பெரியாரை பற்றி விமர்சிச்சிருப்பாங்க. பெரியாரை பற்றி விமர்சனம் செய்த அனைத்து கம்யூனிஸ்ட் தலைவர்களும் பெரியார் தலைமையில் திருமணம் பண்ணியிருப்பாங்க. உண்மை, இதுவும் உண்மை, நான் ஒன்றும் கற்பனையாக சொல்லலை. பல தலைவர்கள், ஐயா ஜீவானந்தம் பெரியாரை பற்றி அவ்வளோ கடைசியால் விமர்சனம். ஈரோட்டு பாதை சரியா, வர்க்க உணர்வு கிடையாது இவங்களுக்கெல்லாம், இவங்களாம் பிரிவினைவாதிகள், இவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை எதிர்க்கிறாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் கடைசி காலத்தில் ஜீவானந்தம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருந்தால் பெரியாரை சரியாக புரிஞ்சிருப்பார். ஏன்னா பி ராமமூர்த்திக்கும் அவருக்குமே பிரச்சனை வந்துச்சு. அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஈழத்தமிழர் ஆதரவெல்லாம் உண்டு, ஜீவானந்தத்துக்கு தமிழ் உணர்வு இதெல்லாம் உண்டு. அந்த தமிழ் உணர்வுலாம் திராவிட இயக்க தாக்கத்தினால தான் அவருக்கு வந்துச்சு. ஆனால் பி ராமமூர்த்திக்கு அது வரலை. தமிழ் உணர்வும் ஈழ உணர்வும் வரலை. கம்யூனிஸ்ட் கட்சியாகவே இருந்தாலும் ஜீவானந்தத்துக்கு வந்துச்சு. ஆனால் பி ராமமூர்த்திக்கு அந்த உணர்வு வரலை. அதுதான் நூலிலே வித்தியாசம். ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான். ஜீவானந்தம் வந்து கம்யூனிஸ்ட் தான், இருந்தாலும் அவருக்கு தமிழ் உணர்வு வருது. பி ராமமூர்த்தியும் கம்யூனிஸ்ட் தான், ஆனால் அவருக்கு வரமாட்டேங்குது. ஏன்? ஒரு நூலிலே வித்தியாசம் தான். அதான் சொன்னேன், ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாருன்னா ஜீவானந்தம் ஒரு லெவலுக்கு வந்துருப்பார். ஏன்னா ஜீவானந்தனுடைய வாழ்க்கையை பாருங்களேன், காந்தியவாதி, அப்புறம் பெரியாரை பார்த்து வியக்கிறாரு, அப்புறம் பெரியாரோட சண்டை போடுறாரு, அப்புறம் தமிழ் தேசியவாதியாக கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி திராவிட இயக்கம் பெரியாரை இன்னும் கொஞ்சம் முழுமையாக புரிஞ்சிருப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ பெரியார் வந்து உங்களுக்கு வந்து அவர் அளவுக்கு இன்றைக்கி எல்லா தத்துவம், முற்போக்கு தத்துவம் இன்றைக்கி அமைப்பு பேசுவதற்கு மேடை போட்டு கொடுத்ததே பெரியார் தான். ஏங்க வேறு ஒன்றும் இல்லைங்க, இவர் இந்த கிருஷ்ணதாஸ் ஐஏஎஸ் அவர்களை வந்து ஒரு முறை இந்த சங் பரிவார் மிரட்டினோன்னே அவங்களாம் நம்ம பெரியாரிஸ்ட்டுகளை கொஞ்சம் விமர்சனத்தோடு பார்க்கக்கூடியவங்க தான். திராவிடம் எங்களுக்கு என்ன செய்ததுன்னு உடனே ஆசிரியர்கிட்ட வந்துட்டாருங்க. ஒரு மேடையில் வச்சு மிரட்டினோடனே உடனே, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்கிட்ட தன்னை அறியாமல் தெரியுது, சங் பரிவாரிகள் நம்மை தாக்கினால் நமக்கான அடைக்கலம் எது, தாய் வீடு எது, தாய்க்கோழி எதுனா திடல் தான். அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. ஒரு முறை வந்தப்போ அது என்ன சம்பவம் எனக்கு சரியாக தெரியல, ஏதோ ஒரு சம்பவத்தில். அப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒரு அரணாக இந்த திராவிட கழகம் இந்த கணமறை இருக்குது. இது வந்து ஓட்டரசியலில் என்றைக்கு நிற்காது, கவுன்சில் எலெக்ஷன் முன்கொண்டு எதுலேயுமே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெரியார் அதில் தெளிவாக இருக்கார். ஆனால் ஓட்டு அரசியலையும் தீர்மானித்தது இதுதான். அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். காமராஜர் ஆட்சி, குமாரசாமி ஆட்சி, ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆட்சி, நீதி கட்சி ஆட்சி, அந்த கான்சியஸ் தான் தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் பாஜக வந்து இங்கே வந்து ஐடியாலஜிக்கலாக ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே வந்து மம்தா பானர்ஜியோட ஃபைட் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப ஈஸி, கட்சி ரீதியான பிரச்சனை தான். இங்கே தான் அவனுக்கு நேரடியாக அடி வாங்குது, கொள்கை ஐடியாலஜி பிரச்சனையாகுது. அது வந்து இங்கேருந்து தான் தொடங்குது. அவங்க எம்ஜிஆரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பெரியார்கிட்ட இருந்து அண்ணா பிரியும் போது கல்கி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு, அண்ணாதுரை நல்ல காரியம் பண்ணிட்டீங்க, அந்த நாய்க்கேட்டிருந்து பிரிஞ்சிட்டீங்க, இனிமையாவது பார்ப்பன துவேஷம் இந்த மாதிரி விஷயங்களை விட்டு வெளியே வாங்க, எப்படியாவது திராவிட கழகம் உடஞ்சிடாதான்னு. அதுவும் பெரியார்ட்டிருந்து முரண்பட்டது உண்மை தான். ஆனால் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆசைப்பட்ட மாதிரி அறிஞர் அண்ணா இல்லையே. நீ எதிர்பார்த்த பார்ப்பன எதிர்ப்பா பேசிக்கிட்டு இருந்தார் அவர். அதுக்கப்புறம் பெரியாரை பிடிச்சி சட்ட எரிப்பில் உள்ளே போடும்போது காமராஜரை திட்டினார்ல, காமராஜரை பார்த்து அண்ணா கேட்டார், ஐயா உங்கள் ஆட்சியை தான் ஆதரிக்கிறாரு பெரியார், ஆனால் அவரை நீங்கள் தான் கொடுமைப்படுத்துறீங்க. அண்ணா அப்படி சண்டை போட்டார். அவர் உங்களை தானே ஆதரிக்கிறாரு, அவரை இந்திய வரைபட எரிப்பிலிருந்து எல்லாத்துலேயும் கடுமையான சட்டங்களில் உள்ளே போகிறாரு. பெரியார் வந்து அந்த சாதி ஒழிப்பு இதெல்லாம் எரித்து போகும்போது பெரியார் வந்து ஆசிரியரை கூப்பிட்டு சொல்கிறாராம், எப்பா என்னை கடுமையான சட்டத்தில் உள்ளே போட்டிருக்காங்க, என்னை அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. அப்போல்லாம் பெரியார் ஜெயிலுக்கு போனார்னா அந்த 1 வாரம் 2 வாரம் இல்லைங்க, அசால்ட்டாக 1 வருஷம் 2 வருஷம். அப்போ வந்து மணியம்மையார் கூடயே நீ இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆசிரியருடைய வயசு அப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு 30 கூட நிரம்பி இருக்காது. அந்த 30 வயது இளைஞனை கூப்பிட்டு, அவ்வளோ பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர் கூப்பிட்டு, ஆசிரியர் கூப்பிட்டு, நீ தான் அம்மா பக்கத்திலே இருக்கணும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்போ அவர் பெரியார்கிட்ட வந்து அந்த கண்டறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு.
எல்லா விஷயத்துலையும் அண்ணாவை கண்டறிஞ்சு வளர்க்குறது. நெடுஞ்செழியனா கலைஞராகிறப்ப கலைஞர் தான் வேணுங்கிறத இத்தனைக்கும் நெடுஞ்செழியன் தான் பெரியாருக்கு க்ளோஸ். நாவலர் நெடுஞ்செழியன் பெரியாருக்கு ரொம்ப பிடிச்சவர். ஆமாம், அவருக்கு அவங்க நட்புங்கிறது நட்பு இல்லை, அவ்வளோ பாச உடையவர். ஆனால் என்ன நினச்சாரு, கரெக்டாக சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் நெடுஞ்செழியன் ஒரு அப்பர் காஸ்ட், ஒரு முதலியார். அவரை விட உண்மையான திராவிட இயக்கத்தின் வெற்றிங்கிறது ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியான கலைஞர் வருவது தான் திராவிட கழகத்தின் வெற்றின்னு நினச்சிருக்காரு. ஏன்னா சாதியோட வழி என்ன இருந்தாலும் நாவலருக்கு தெரியாது, ஒரு ஒதுக்குதலுங்கிறோடைய வழி அது கலைஞருக்கு தெரியும். அது மட்டும் காரணம் நான் சொல்ல மாட்டேன். கலைஞருக்கு இருந்த தகுதி, திறமை, நிர்வாகம், அவருக்கு வந்து பால்கனி பாலிடிக்ஸ்லேருந்து இதுவரை பிளாட்ஃபார்ம் பாலிடிக்ஸ் வரையும் கலைஞருக்கு தெரியும். போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து அடி வாங்குறதுலேருந்து எல்லாம் தெரியும். பெரியாரை அவர் முதல்ல சந்திக்கிறதே குத்துயிரும் குலையுருமா தாங்க கலைஞரை சந்திக்கிறாரு. புதுச்சேரியில் ஒரு நிகழ்ச்சி பாரதிதாசனுடைய நாடகத்தை நடத்துகிறாங்க. சாந்தா என்ற பழனியப்பன், இவர் கலைஞருடைய நாடகம் தான். காங்கிரஸ் சனாதனிகள் புரிஞ்சுக்கிட்டான், கலைஞர் முகத்தை பார்த்துட்டான், இவன் தான் பார்ப்பனர்களை திட்டி நாடம் போடுறேன்னு அடித்து கிட்டத்தட்ட ஆள் அவுட்டுன்னு அன்றைக்கே கலைஞர் சாக வேண்டியது, அடித்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ தான் பெரியார் பார்க்குறாரு, யார் இந்த பையன் இவ்வளோ அடி வாங்கிறானா நாடகத்தில் நடித்தவர் அப்படின்னு. ஏன்னா பாரதிதாசன் அடையாளம் தெரியல, ஏன்னா அவர் நடிக்கலை. கலைஞர் முகம் மட்டும் காங்கிரஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த கலைஞராக அவருக்கு கவனிக்கிறாரு, ஆகா இவர் திறமையான ஆள்னு. அது மட்டும் இல்லை, அண்ணாட்டையே அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. சைதாப்பேட்டை தொகுதியில் நிற்கும் போது கலைஞர் பேரை மிஸ்டர் 11 லட்சம்னு அண்ணா அறிவித்தார். 10 லட்சம் நிதி டார்கெட் வச்சா 11 லட்சத்தை வசூல் செஞ்சு தந்தார் கலைஞர். மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி தேர்தலில் நிற்கலாங்கிற ஐடியா கொடுத்தது கலைஞர் தான் அண்ணாவுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் பெரியார் அதையும் கவனித்தார். திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் வேணும், இந்த மாதிரி ஒரு தலைவர் வேணும், நாவலர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ பெரியார் எவ்வளோ கண்டறிஞ்சிருக்காரு பாருங்கள். எப்படி ஆசிரியரை 20-25 வயசுலேயே கண்டறிகிறாரோ, இப்போ இன்னும் சொல்ல 16-17 வயசுலேயே அவர் புரிஞ்சுக்கிறாரு, இவங்களாம் நமக்கு அவர் படிக்க உதவி செய்கிறாரு, ஆசிரியருக்கு அது பண உதவி அனுப்புகிறாரு. அப்போ அந்த உதவி கேட்டவர் வந்து ராகவானந்தம். ராகவானந்தம் யாருன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் அதிமுகவினுடைய எம்ஜிஆருக்கு பிறகு பொதுச் செயலாளர் இருந்தவர் ராகவானந்தம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழுத்த பெரியாரியவாதி, ஒரு கடவுள் மறுப்பாளர். ராகவானந்தம்னு ஒரு எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழக ப்ராடக்ட் அவங்களாம். அப்போ பெரியாருடைய கண்டறிதல் இந்த கணவரையும் நமக்கு இதாகலை. எமர்ஜென்சி பெரியார் செத்ததுக்கப்புறம் எமர்ஜென்சி வந்துருச்சு, எம்ஜிஆர் கலைஞர் பிரிவு கூடுதலாகுது, எவ்வளோ பிரச்சனைகள், பாபர் மசூதி இடிப்பு, ஏன் இவ்வளோ என்னங்க, குளோபலைசேஷன் வந்துருச்சுங்க. குளோபலைசேஷனுங்கிறது இந்த உலக அரசியலே மாறுது. பெரியார் வந்து 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் போட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு சுய புத்தி வேணாம், பெரியார் தந்த புத்தியே போதும் தான் இப்போ வரையும் ஆசிரியர் சொல்லுவார். பெரியார்ட்ட நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் எனக்கு சுய புத்தி இல்லை, பெரியார் தந்த புத்தியே எனக்கு போதும் அப்படிங்கிற விஷயம். இப்போ பல இடதுசாரிகள் விமர்சனம் பண்ணது, திராவிட கழகம் எல்லாம் சரிதான், பெரியாருடைய கடவுள் மறுப்பு, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு எல்லாமே சரிதான், குளோபலைசேஷன் வந்துருச்சு. அப்போ அமெரிக்க எதிர்ப்புக்கு என்ன அரசியல் திட்டமிட்ட இருக்குது திராவிட இயக்கத்துக்கு, முதலாளித்துவ எதிர்ப்பில் என்ன இருக்குது, வர்க்க அரசியல் குறித்து அவருடைய பார்வை என்ன? ஏன்னா தேசிய இனங்கள் குறித்து திராவிட கழகம் பேசும், மொழி சிக்கல் குறித்து, மொழி வழி தேசியம் குறித்து, சாதி ஒழிப்பு குறித்து பேசும். ஏன்னா நம்மளுடைய அடிமான அரசியலுங்கிறது சாதி ஒழிப்பும் தேசிய இனம் தான், வர்க்கம் கிடையாது. வர்க்கங்கிறது நமக்கு வந்து அடிமானம் கிடையாது, மேற்கட்டுமானம் தான் நமக்கு. அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ உலகமயமாக்கல் வந்துருச்சே, இதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்னு கேட்டப்ப ஆசிரியர் அதற்கும் சொல்கிறார், இது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு 1929 தனியார்கள், முதலாளிகள் இது குறித்தும் பெரியார் பேசியிருக்காரு. தனியார் மையத்தை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து 1929 பெரியார் பேசிட்டார். நம்ம ஒன்றும் முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக இருக்க போகிறதில்ல, அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க போகிறதில்ல. 2ஆம் உலகப் போர் வந்தப்போ பிரிட்டிஷ்காரனா ஹிட்லரான்னு கேட்டப்போ பிரிட்டிஷை ஆதரிப்போம் என்று பெரியார் தெளிவாக சொல்லிட்டார். அதிலிருந்தே உலக பார்வை பெரியாருக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பேசுகிற ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டவர் தான் பெரியார். அவர் ஏங்க சாதியை ஒழிக்கிறதுக்கு சீனாக்காரன் படையெடுத்துட்டு வந்து இந்தியாவை கைப்பற்றுனா பரவாயில்லன்னு சொன்னவருங்க பெரியார். இதை விட ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன வேணும், இதை விட புவிசார் அரசியல் என்ன வேணும்? எப்பா எங்களுக்கு பார்ப்பனரும் அந்நியர் தான், வெள்ளையாக இருக்க வெள்ளைக்காரனும் அந்நியர் தான், மஞ்சள் கலரில் இருக்க சீனாக்காரனும் அந்நியர் தான். இந்த 3 பேரில் பார்ப்பனர்கிட்ட தான் எங்களுக்கு பிரச்சனை. பிரிட்டிஷ்காரன் வந்து தலித்துகளை படிக்க வைக்கிறான், நாடார கிறிஸ்டினா மாற்றுறான், எங்களை தொடுறான், கட்டி பிடிக்கிறான், நாங்கள் சாப்பிட்ற கறியை சாப்பிட்றான், அப்போ அவன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான், அதனால் தயவுசெய்து சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிடாத, நீயே ஆட்சி செய்யன்னு கடைசி வரை சொன்னார். ஆமாம், இது கம்யூனிஸ்ட்டுகளுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். இவர் என்னங்க ஒரு ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஏதோ இங்கே அதுக்கு முன்னாடி ஏதோ சமத்துவ சமூகம் நிலவன மாதிரி, பார்ப்பனர்கள், பறையர்கள், கோணார்கள்லாம் அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்த மாதிரி, பிரிட்டிஷ்காரை வந்த உடனே இங்கே ஒரு ஏகாதிபத்தியம் வந்த மாதிரி, எப்போவுமே கல் முதலாளிகள் தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு பெரியார் பேசுவார்.
உங்களுடைய நிஜ முதலாளிகளோட கல் முதலாளிகள் தான்ப்பா முதலாளித்துவத்தை ஊக்குவிக்குதுன்னு. அப்போ இந்த மாதிரியான அரசியல் பி ராமமூர்த்திக்கு ஆசிரியருடைய மறுப்பெல்லாம் தயவுசெய்து எல்லாரும் படிங்க. பி ராமமூர்த்தி அதாவது நேரடியாக சனாதனிகளோடு எதிர்க்கிற அரசியல் நமக்கு எளிமையாக இருக்கும், புரிஞ்சுக்குவோம். ஆனால் நம்முடைய சித்தாந்தம்ங்கிறது இடதுசாரி சித்தாந்தம் தான், நம்ம கம்யூனிஸ்ட்டுகள் தான். ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள்ங்கிற பேரில் இருந்துக்கிட்டு நமக்கு எதிராக நம்மை மொழி முதன்மைவாதியாக, நம்மளை பிரிவினைவாதியாக, நம்மளை தனித்தமிழ்நாடு கேட்டோம், இவங்கெல்லாம் பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் பேசுகிற கூட்டம் எல்லா தேசிய கட்சிகள்கிட்டையும் இருந்தாங்க. இப்போ சிபிஎம் சிபிஐ தோழர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் பெரியார் காலத்தில் கம்யூனிஸ்டுகள் அப்படி இல்லை, தேச துரோகின்னு தான் சொன்னாங்க பெரியார். பெரியாருக்கு பேரே தேச துரோகி, பிராமண துவேசி. பி ராமூர்த்தி அப்படி தான் சொல்லுவார், ராஜாஜி அப்படி தான் சொல்லுவார். ஸோ இதில் ஆசிரியருடைய பங்களிப்பு, ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்டுகளும் பெரியாரை பார்த்து பிரிவினைவாதி, பிராமண துவேசி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மறுப்பு போட்டிருப்பாங்க. அதுவும் பி ராமமூர்த்திலாம் வைக்கம் போராட்டத்திலே பெரியார் கலந்துக்கலான்னு எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட துக்ளக் ஷோ எழுதுனதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அங்கேருந்து தான் பாயிண்ட் எடுத்தாரான்னு தெரியல துக்ளக் ஷோலாம். இப்போ ஒரு ஒன்று உருவாக்கியிருக்காங்க தெரியுமா, பெரியார் செஞ்ச எதையுமே செய்யலைன்னு ஒரு புது கான்செப்ட். வைக்கம்லாம் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன், அது காங்கிரஸ் நடத்துச்சு. அப்படியா, அப்போ அன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக யார் இருந்தா? பெரியார். என்னையா பேசுகிறீங்க லாஜிக்கு? பெரியார் நடத்தலையா, காங்கிரஸ் நடத்துச்சான். சரி, இப்போ பெரியார் அப்போ என்னவா இருந்தார்? ஜனசங்க தலைவராக இருந்தாரா? காங்கிரஸ்காரர் தானே அவர். காந்தி தேசிய தலைவருங்கிறார். வைக்கம் போராட்டத்திலலாம் நம்பிக்கைகளில் ஈடுபடாதீங்கன்னு கடிதம் இருக்காரு, ஆதாரத்தோடு இருக்குது. அதை பற்றி பேச மாட்டாங்க. ராஜாஜியோட பங்கு என்ன வைக்கத்தில்? சத்தியமூர்த்தி ஐயரோட பங்கு என்ன? வைத்தியநாத ஐயருடைய பங்கு என்ன? அந்த சமகாலத்தில் வாழ்ந்தவங்களை கேட்குறேன். பெரியாருடைய பங்கு மட்டும்தானே. அன்றைக்கி அந்த அந்த லாயர் பேர் மாதவனா, அவர் என்ன சொல்லிக்கிறார்? பெரியாருக்கு தானே லெட்டர் எழுதினார். ஏங்க இவ்வளோ விடுங்கங்க. ஜார்ஜ் ரோசாப்பூன்னு சொல்லுவாங்க மதுரை சைடு, அவர் ரோசாப்பூத்தோரன்னு சொல்லுவாங்க. அவர் அங்கே உள்ள டிஎன்டி மக்களுக்கும் அந்த குற்றப்பழங்குடி மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது ஒரு தனி அரசியல். மதுரையில் இவர் குமாரசாமி, ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர் தானே, சென்னை பிரீமியர் தானே, அவருக்கு தலைவர் காந்தி, நேரு தானே. அவர் பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவர் யார்கிட்டங்க வந்தார்? பெரியார்கிட்ட தானே வந்தார். ஆமாம், ரெட்டியார் பையனை, ரெட்டியார் கீழ் ஜாதி, நீ பாப்பான் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னவர் ஒரு வஉசி ஐயர், அது சேரமாதேவி. அப்போ ஏன் பெரியார்கிட்ட வரணும்னு தோணுச்சு? எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தாங்க, ஏன் நீங்கள் அவர்கிட்ட போல? அப்போ எல்லா காங்கிரஸில் உள்ள நான் பிராமின்ஸுக்கும் உள்ளூரை ஏதோ இவர் தான் நமக்கான ஆளுன்னு தோணியிருக்கு. புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் விலகி வர்றாரு பெரியார். காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும், இந்த தில்லு யாருக்காவது உண்டாங்க தமிழ் இந்தியாவிலேயே? ஆர்எஸ்எஸ்காரங்க கூட வெளியே நடிச்சுக்குவானுங்க, ஆனால் உள்ளே சுட்டு கொட்டுருவானுங்க. ஆனால் வெளியே கேட்டால் காந்தி மகான்ருவானுங்க, தனியாக கிடச்சா சுட்டுருவானுங்க அப்படின்னு. ஆனால் பெரியார் சொன்னார் காந்தி ஒழியணும். ஏன்? காந்தி சனாதனி, அவர் சரியில்லை. காங்கிரஸ் ஒழியணும், ஏன்? அது பார்ப்பனர்களுக்கான கட்சி. மனசில் பட்டதை அப்படியே சொல்லுவார். அதே பெரியார் தான் 48 இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சோன்னே தயவுசெய்து இந்தியான்னு பேர் வைக்காத, காந்தி நாடு பேர் வைனார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு தலைவர் வேறு யாருக்கும் எங்கேயுமே இப்படி தேடி தேடி ஒவ்வொரு குணநலன்கள் தனித்துவம் தேடி எங்கேயுமே கிடையாதுங்க உலகத்தில். நீங்கள் புரட்சியாளர்களை பார்த்துருக்கலாம், குதிரையில் வந்தவங்கள பார்த்துருக்கலாம், நான் இல்லைங்களே. ஆனால் இப்படி ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற, நெறிப்படுத்துகிற ஒரு இது நம்ம தமிழ் சமூகத்துக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அந்த தலைவர் பெரியார், அதன் வழியாக தமிழர் தலைவர் இருந்திருக்கிறாருங்கிறது தான் நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இன்றைக்கி அனைத்து ஜாதி அர்ச்சகரில் ஒரு லா பாயிண்ட் பிரச்சனைனா கம்யூனிஸ்ட்டோ, மாக்காயிக்காவோ, தலித் அமைப்புகளோ, எந்த கட்சியோ நேர திடலுக்கு தான் வருவாங்க. திடலுக்கு தான் வந்து கேட்பாங்க. ஐயா, இப்போ அவங்க சிவாச்சாரியார் குரூப் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? இது பிராமணர்கள் மட்டும் பண்ணலையா, அவங்களுடைய லீகல் பாயிண்ட்லாம் நீங்கள் கவனிக்கணும். நம்ம எதிரிகளுடைய லீகல் பாயிண்ட்டை தயவுசெய்து கவனிங்க. பிராமணர்கள் இல்லை, பாண்டே சொல்லுவாப்பில், நானே போக முடியாது. அந்த வார்த்தை எவ்வளோ திமிரான வார்த்தை. அனைத்து ஜாதி அரசியல் கொடுத்து இப்போ பிரின்ஸ் தோழரோட பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் போகணுன்னு. இல்லை பிரின்ஸ், நானே போக முடியாது. அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீ இதுதான், நான் அதுதான், நானே போக முடியாது, அது அந்த குறிப்பிட்ட சிவாச்சாரியர்கள் மட்டும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் ஒரு டினாமினேஷன். யார்? அந்த சிவாச்சாரியர்கள் ஒரு சின்ன தொகை, அவங்க மைனாரிட்டியா, அவங்க மைக்ரோஸ்கோப்பிக்கா. அதனால் அந்த பாவப்பட்ட அந்த எளிய அந்த சிறு குறுங்குழு கூட்டத்திற்கு இந்த பூஜை செய்கிற உரிமையாவது கொடுக்க மாட்டீங்களா? இப்படி தான் கோர்ட்டில் பேசுவாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் உயர்ந்த ஜாதின்னு பேச மாட்டாங்க. பிராமண சங்க மீட்டிங்கில் பேசிக்குவாங்க, நாடார் எதுக்கு படிக்கணும்னு. ஆனால் கோர்ட்டில் போய் என்னத்தில் சொல்லுவாங்க? நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ நம்ம எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆசிரியர்கிட்ட தான் வரணும், அதுக்கு அவர் பதில் சொல்லுவார்.
அப்படின்னா டிஸ்கிரிமினேஷனுங்கிறது நம்ம இந்தியா கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. குறிப்பிட்ட குறுங்குழுவுக்கு மட்டுமே ஒரு உரிமைங்கிறது கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது காமிங்கன்னு கேட்பார் ஆசிரியர். நீ லீகலாக போட்டனா அதை விட லீகலாக நாங்கள் வருவோம். அப்போ இதுதான் நாம் பெரியார் திடலிலிருந்து கற்க வேண்டிய விஷயம். எப்படி அவனை அடிக்கணும். அதனால தான் அவனுங்களால் நேரடியாக எதற்குமே பதில் சொல்ல முடியாது. டக்குன்னா பெரியாரே சாமி கும்பிட்டாரேன்றோம். நீங்கள் எவ்வளோ அறிவாக பேசுனீங்கன்னா டக்குன்னு பெரியாரே சாமி கும்பிட்டாராமே அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமே, தமிழை காட்டு முராண்டி மொழி, இப்படி தான் பேச முடியுமே தவிர எதற்குமே அவர்களால் நேர்மையாக அந்த காலத்துலேருந்து பதில் சொன்னதில்லை. அது எந்த பார்ப்பனர்களாக இருந்தாலும், எந்த தேசிய கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும். அப்போ பி ராமமூர்த்தியை மறுப்புலாம் ஆசிரியருடைய புத்தகங்கள் தயவுசெய்து படிங்க. அந்த பி ராமமூர்த்திக்கு மறுப்பா அந்த புத்தகத்து பேர் திராவிட மாயையா ஆரிய மாயையா, ஆமாம், அது அவர் எழுதுனதுக்கு மறுப்பு போட்டாங்க. அந்த புத்தகங்களாம் தயவுசெய்து படிங்க. இல்லைன்னா கேட்டு நம்ம நூலகத்தில் இருக்கிறது தயவுசெய்து இதெல்லாம் அடிப்படையில் நம்ம தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பி ராமமூர்த்திக்கு மறுப்பு, அம்பேத்கரை பற்றி இவர் அருண் ஷோரி எழுதுனதுக்கு மறுப்பு, அதெல்லாம் ஆசிரியர் எழுதுனது. அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அடித்தட்டு மக்களுக்கு பிரச்சனைனாலும் ஆசிரியர் தான். இவங்க அளவுக்கு யாருமே பதில் சொன்னது கிடையாது. தமிழ்நாடு அளவுக்கு பதில் சொன்னது கிடையாது. இங்கே அம்பேத்கர் பேரில் காலேஜே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அம்பேத்கர் பிறந்த மண்ணில் யூனிவர்சிட்டி வைக்க முடியல. எவ்வளோ பெரிய கலவரமாச்சு தெரியுமா மகாராஷ்டிராவில். ஆனால் இங்கே எல்லாரும் மனமுந்து கொண்டாடினாங்க பாபா சாஹேப் அம்பேத்கரை. இது எல்லாமே பெரியாரிடமிருந்து இன்றைக்கி ஆசிரியர் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு போட்டு தான் உண்மையில் பெரியார் அம்பேத்கரை கோட் பண்ணுவாங்க. நான் இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த கொட்டேஷனை பார்த்துருக்கேன். பெரியார் அம்பேத்கர் யாருன்னா ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் உண்மையில் வரும். அம்பேத்கருடைய படம் போட்டு இந்த மாதம் முழுவதும் அம்பேத்கரை கொண்டாடணும்லாம் உண்மையில் வரும். இதெல்லாம் இப்போ இவங்க தலித் எழுச்சி உருவானதற்கு பிறகெல்லாம் கிடையாது. இந்த கான்செப்டே உருவாவதற்கு முன்னாடி காலத்திலேருந்தே அதை இங்கே அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது திராவிட கழகம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஆசிரியருடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத 62 அவரை விடுதலை ஆசிரியராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து எடுத்துக்கொண்டாலும் தேர்தல் அரசியலிலும் பவர் பாலிடிக்ஸ்லேயும் முக்கியமான ரோலை அவர் வகுத்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க சோசியல் ஜஸ்டிஸாக ஆசிரியர் தான் பார்ப்பாங்க. இந்திரா காந்திக்கே தெரியும் ஆசிரியர் யாருன்னு. அது எதிர்மறையாகவும் இருக்கலாம், நேர்மறையாகவும் இருக்கலாம். இவங்கெல்லாம் பிரச்சனைக்குரியவர்கள்னு. ஏன்னா கலைஞர் தான் அடுத்த சிஎம்னு சொன்னோடனே இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆளாச்சு அப்படின்னாங்களாம். இந்திரா காந்தி டெல்லியை பார்த்து குடைச்சல் கொடுப்பாருன்னு. அதே மாதிரி ராஜமன்னார் கமிட்டி அடுத்த மாதம் அமைச்சார், எங்கள் ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆசிரியரை பற்றி நான் சொல்ல விரும்புவது அதுதான். தமிழர் அரசியல், மொழி மீட்பு அரசியல், இன மீட்பு அரசியல், ஈழத்தமிழர் அரசியல், முல்லைப்பெரிய காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு எம்ஜிஆர்கிட்ட பேசி அது ஒருத்தர் மீட்டிங்கில் ஒரு போராடி காவிரி நடுவர் கூட்டி 84 பேசுனது திராவிட கழகம் ஆசிரியர். இன்றைக்கி திராவிட கழகம்னாலே இந்த மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை இதை பற்றியே யாரும் பேசுகிறதில்ல. ஏதோ அதை பேசுகிறதுக்குன்னு ஒரு குரூப் ஏதோ குத்தகைக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு குரூப் வச்சு இவங்களாம் எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்திலாம் திருப்பி சொல்கிறேன், இது தமிழர்களுக்கான அமைப்பு, தமிழ்நாட்டிற்கான அமைப்பு, இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அனைத்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அமைப்பு. நீ சம்மந்தம் இல்லாமல் திராவிடம் யார் தமிழை யாருன்னே கேட்டுக்கிட்டுரு. கடைசி வரையும் தமிழனை படிக்க விடாத, சிந்திக்க விடாத. கேட்டால் ஆடு மாடு மேய்ப்பது தானே பிறப்புரிமைங்கிற அளவுக்கு போயிட்டீங்க. அதிலிருந்து மாற்றி கொண்டு வந்தது தான் நாங்கள். நீ யாருங்கிறது அதிலே வெளிப்படுறது. நம்மளை எதிர்க்கிறவெல்லாம் பாருங்களேன், கிராமம் புனிதங்குவாங்க, கிராமம் அழியக்கூடாது அப்படிங்குவாங்க. பெரியார் கிராமம் அழியணும்னு சொன்னார். பெரியார் மாதிரி ஒரு தலைவர் எவரும் கிராமத்தில் தான் பெண்ணடிமைத்தனம் இருக்குது, கிராமத்தில் தான் சாதிக்கு ஒரு தெரு இருக்குது. அந்த கிராமத்தை நீ போற்றி புகழ்ந்து என்ன பண்ண போகிற? இயற்கை விவசாயம்னு சொன்னால் பெரியார் கேட்பார், விவசாயங்கிறதே செயற்கை தான். விவசாயம் மண்ணை கீறி நீயா செயற்கையாக அவனை உருவாக்கிட்டு இதில் இயற்கை விவசாயம் எங்கே இருக்குது? மருத நிலம்ங்கிறதே மனுஷன் உருவாக்குனது தான். வயலும் வயல் சார்ந்த பகுதியே நீ உருவாக்குனது. இயற்கையில் இருப்பது குறிஞ்சி முல்லை தான், காடும் மலையும் தான் இயற்கை. நீ அரிசி சமைக்கிறதுக்கு நீ சொத்து உரிமை வந்துருச்சு, கல்யாணங்கிற ஒரு சிஸ்டம் வந்தோன்னா ஒரு இடத்துல தங்கி உன் வம்சத்துக்கு ஒரு சோறு வேணும் இது வேணும்னு நீ நிலத்தை பண்படுத்தி உட்கார்ற. என்றைக்கு விவசாயம் கண்டுபிடிச்சானோ, நெல்லை கண்டுபிடிச்சானோ அன்றைக்கி தான் ஆணாதிக்கம் வந்துச்சு, குடும்பங்கிற அமைப்பு வந்துச்சு, சாதி வந்துச்சு, நில உடைமை வந்துச்சு. இதை பெரியார் தான் சொல்லுவார். இது எல்லாத்தையும் ரீட் பண்ணுவார். சாதிக்கும் பெண்ணடிமைத்தனத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, பொருளாதாரத்துக்கும் பார்ப்பன ஆதிக்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன. உண்மையிலே கம்யூனிஸ்ட்டுகள் பார்ப்பனரை தான் கடுமையாக எதிர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பொருளாதார சுரண்டல் பார்ப்பனங்கிற அமைப்பில் தான் இருக்குது. ஆடி மாதம் எவனும் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆனால் பார்ப்பனர்கள் கல்யாணம் பண்ணுவான்.
வீட்டுக்குள்ளே மாடு மூத்திரத்தை தெளித்து வீடை புனிதப்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோனார், ஆசாரி, நாடார் இவன் தானே சித்தால வேலை பார்த்துருப்பான். அவன் தொட்ட வீடு கருமமாக இருக்கேன்னா மாட்டு கோமியத்தை வச்சு புனிதப்படுத்துகிறான். இது தெரியாமல் கோனார், நாடார், ஆசாரியெல்லாம் மாடை கூப்பிடுவான். வாங்க எங்களை மாதிரி இழிப்பிறப்புகளை சுத்தப்படுத்துங்கள் வாருங்கள், இவனே மாடை கூப்பிட்டு பண்ணுறான். அப்போ எவ்வளோ அளவுக்கு அவனுங்க வந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க. அந்த இது பண்ணும்போது சொல்லுவாங்க, அந்த திதி கழிக்கிறதுங்கிறப்ப மூக்கை முடிக்க சொல்கிறான். ஏன்னா உன் காற்று பார்ப்பனர் மேலே பத்திரக்கூடாது. அதை ஒவ்வொன்றையும் இவன் சிஸ்டமரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய இயக்கம் பாருங்கள். நாம் வந்து ஆசிரியருடைய ஒவ்வொரு கருத்தும் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானவங்க. அவன் நம்புகிற எல்லாத்துக்கும் எதிரானவங்க. ஆம்பளை தான் வசதி இல்லை, பிள்ளை பெற்றுக்கணும் அவசியம் இல்லை, இந்த ட்ரெஸ் தான் போடணும் அவசியம் இல்லை, சாமி இருக்குது இல்லை சாமி கிடையாது, நெக்ஸ்ட்டு இப்படியே பேசுகிற குரூப் இது. இப்படி பேசியே பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கி தீர்மானிக்கிற சக்தியாக வந்திருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம், பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கைகள் இது. அதான் பெரியார் அழிவு வேலைக்காரனர். நான் யாருன்னு கேட்டால் அழிவு வேலைக்காரனர். ஆனால் பெரும்பான்மையான மக்களின் நலன்களுக்கு ஆதரவானவர்கள். நம்ம சாமி இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் சாமி கும்புறனுடைய சுயமரியாதைக்கு வந்து நிற்கிறது இந்த பெரியாரிஸ்ட் குரூப் தான். அப்போ பெரியாரினுடைய வீரியம் எல்லளவும் குறையாமல், பெரியாருக்கு பிறகு எமர்ஜென்சியை பார்த்துட்டோம், ராவண லீலா கொண்டாடினால ராவணனை எரித்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பார்த்தியாச்சு. இந்தியாவில் ராமரை எரிக்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அதை பண்ணிட்டோம். இதெல்லாம் பெரியாருக்கு பிறகு சொல்கிறேன் நான். பெரியார் இருக்கும்போது பண்ணது இருக்கட்டும், இது எல்லாமே மணியம்மையார் ஆசிரியர் இருக்கும்போது தான். மணியம்மையார் இருக்கும்போதும் ஆசிரியரை வச்சு தான் எல்லாமே. எமர்ஜென்சியில் ஆசிரியரை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க நைட்டு 12 மணிக்கு இதே திடலில். அதில் ஆசிரியர் அதை கூட எப்படி தெரியுமா சொல்கிறாரு, நள்ளிரவில் சுதந்திரம்னு ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரீடம் மிட்நைட்டு. அந்த புத்தகத்தை 1976 எமர்ஜென்சி வந்தப்போ திண்டிவனம் புக் ஸ்டாண்டில் வாங்குறாராம் ஆசிரியர். ஏதோ பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு, என்னப்பா அது இங்கிலீஷில் தான் வாங்குறாரு. ஃப்ரீடம் நள்ளிரவில் சுதந்திரம், ஜின்னா பாகிஸ்தான் படிக்க வேண்டிய புத்தகமாச்சே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய சுதந்திரம் போயிடுச்சு. அது சொல்கிறாரு, அப்போ தான் நள்ளிரவில் சுதந்திரம் எப்படி கிடச்சிச்சின்னு படிக்கணும்னு நினச்சிட்டு திடலுக்கு வரேன், திண்டிவனத்துலேருந்து அப்படியே திடலுக்கு வரேன். வந்த உடனே நைட்டு 1:30 மணிக்கு 2 மணிக்கு தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. மணியம்மையார் அரெஸ்ட் பண்ணல போல், இவரை இழுத்துட்டு போயிட்டாங்க. இழுத்துட்டு போய் பட்ட ரண வேதனைங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நெஞ்சில் மிதிச்சிருக்கிறான், வயிற்றில் மிதிச்சிருக்கான். 5 நாளாக ட்ரெஸ் மாற்ற விடாமல் ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்க வச்சுருக்கிறாங்க. ஆசிரியருடைய கொடுமைங்கிறது அவ்வளவு மோசமான விஷயங்கள். கண்ணை குருடாக்கணுன்னே செயல்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கண்ணு ரத்த கட்டியாகி அதுக்கப்புறம் வந்து கண் ஆப்ரேஷன் தனியாக அவர் பண்ணார், இல்லைன்னா அவருக்கு பார்வை போயிருக்கும். கண் அதோட அவுட்டு. கிட்டத்தட்ட உடல் அங்கீகீனமாக ஆகிற அளவுக்கு ஒரு கொடுமை. 9th பிளாக்குன்னு நினைக்கிறேன், 9th பிளாக்கில் வச்சு தான் அடியா. பெரும்பாலும் லைட் இருக்காது, உள்ளே வந்து கிடைக்கிறது எத்துறது. ஏம்மா ஏன் சாமி சம்மந்தமே இல்லாமல் அந்த போலீஸ்காரன் கேட்பானா, அவன் போலீஸ்காரன் நம்மளாக இருப்பான், நான் பிராமினாக இருப்பான், சாமியே இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லி அடிப்பாங்களாம். ஏன்டா இதுக்கும் நீ அடிக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம்? எப்படியான ஒரு கொடுமைகள் பாருங்கள். அது எவ்வளோ நேரம், டே உனக்காக தான் நான் போராடுறேன், உன் சுயமரியாதைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கே, நீ என்ன எதிர்க்கிற? அப்போ எந்த அளவுக்கெல்லாம். அப்போ அந்த நேரம் பார்த்து தீக்காலேருந்து விளையிருங்கன்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க. எமர்ஜென்சின்னும் போதாவது திமுக இணைச்சிடலான் இருக்கிறாங்க. ஆசிரியர் முடியாதுன்னு இருக்கிறார். அப்போ கரெக்டாக அறிஞர் அண்ணாவினுடைய திராவிட கழகத்திலேருந்து பிரிவு 49 அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அண்ணாவின் சாயலில் ஐயாவோடு நான் கடைசி வரை இருப்பேங்கிற நம்பிக்கையுடன் ஒரு இளைஞன் வந்து சேர்றாரு. அப்போ அவருக்கு 16 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 49. அன்னையிலேருந்து பெரியாருடைய சாகிற கடைசி டீனர் மாநாடு வரையும் அவரை பிடிச்சிட்டு போகக்கூடிய நபராகவும், அவர் எதாவது நினச்சா அறிக்கை வெளியிடக்கூடிய நபராகவும் இருந்திருக்கார். அவர் உடலையும் தாங்கி பிடித்திருக்கிறார், அவர் உள்ளத்தையும் படிச்சிருக்கிறாரு. என்னங்கய்யா சிஎம்க்கு அறிக்கை விடணுமா, இந்த லெட்டர் எழுதணுமான்னு அந்த மாதிரியே செயல்படக்கூடியவராகவும், அதற்கு பிறகு இங்கே வந்த எல்லா முதலமைச்சர்களையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையாரையே அவருக்கு வந்து ஒரு சொல்கிற அளவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் எம்ஜிஆரை தனியாக சொல்லணும். அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமிகிட்ட மட்டும் தான் அப்படி ஒரு ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் கலைஞர்னு சொல்லிட்டேன், அது ஸ்டாலின். இதெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கே இயல்பாக தெரியுமே. இப்போ ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய உறவு வந்து நம்ம ஒரு பெரிய வரலாற்று பெற்றவங்க மாதிரி நான் சொல்ல வேண்டியதில்லை. எம்ஜிஆருடைய தீர்மானிக்கும் சக்தியாக ஆசிரியர் இருந்தார், கலைஞரின் தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தார். பெரியாருக்கு பிறகு, இது ரொம்ப முக்கியம், பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இத்தனை விஷயங்களை பவர் பாலிடிக்ஸிலும் சாதித்திருக்கிறது, கருத்தியல் ரீதியாகவும் சாதித்திருக்கிறது.
கண்ணதாசனை வந்து அரசவை புலவர்லேருந்து எடுங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குதுங்க. இந்த போராட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த இயக்கம் இப்படி யோசிக்காதீங்க. அதான் சொல்கிறேன், தூர்தர்ஷனில் தமிழ் படம் போடுன்னு சொல்லி போராட்டம் நடத்திடுறாங்க. அதில் ஒரு அரசியல் இருக்குங்க, அதில் ஒரு அரசியல் இருக்குது. அதில் ரஜினி படம் போடணும், கமல் படம் போட்டு நான் பார்க்கணுன்னு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. ஏங்க நீங்கள் போடுங்க, நான் சகலகலா வல்லவன் வரவே இல்லை, அமிதாப் பச்சன் படமாக வருதுன்னு அவர் சண்டை. அது கிடையாது, அதில் ஒரு அரசியல் இருக்குது. இது எப்படி தமிழ்நாட்டில் நீ ஹிந்தி படம் போடலாம்? சித்திரகாரியே இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சித்திரகாரியே அது என்ன ஹிந்தி சீரியல் டப்பிங் இவ்வளோ வருது? அறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டிருக்காரு, வடவர் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டப்ப, இப்போல்லாம் நம்ம பசங்க நிறைய சப்பாத்தி திங்கிறாங்க அப்படின்ட்டுருக்காரு அறிஞர் அண்ணா. உடனே இப்போ பத்திரிகையாளர் சரி எனக்கு இப்படி பேசுகிறீங்க? ஆமாங்க, இது கூட ஒரு குறியீடு தான் இருக்கார். அதாவது ஒரு ஆதிக்கம்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, யாரை தன்னை விட உயர்ந்தவனு ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுடைய உடை பண்பாடு சாப்பாடை அவன் பெருசாக நினைப்பான். இது அவங்க சாப்பிட்றது, இது ஐயர் விட்டு சாப்பாடுன்னு சொல்கிறான்ல, சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த இது நம்ம இல்லை பாக்கியராஜ் இந்த நல்லா கிண்டல் பண்ணியிருப்பார். ஒரு பார்ப்பனர் வந்து எல்லா பசங்களுக்கும் பூணல் போட்டு அனுப்பிடுவாப்பில். ஏன்னு கேட்டால் ஐய விட்டு பசங்கன்னா அவங்க சுத்தம் நம்பி வாங்குவாங்கடா அப்படின்னு. இது நம்ம இல்லை டயலாக் ஃபஸ்ட்டு படம் 2-3 சீன்லேயே வரும். அது மாதிரி வடவருடைய உணவை வந்து நீ கொண்டாடுற, அவன் உன் அரிசியை கொண்டாடலை, நீ அவனுடைய இந்தியை கொண்டாடுற. இதையெல்லாம் உணர்ந்து அண்ணா பேசியிருக்காரு. அது மாதிரி தான் ஆசிரியர்கள் அந்த பெரியார் அண்ணா வழியில் இந்த திராவிட இயக்கம் என்பது ஒரு மொழி மீட்பு அரசியல், ஒரு மாநில சுயாட்சி அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல், சமூக நீதி அரசியல், எல்லாவற்றிலும் அவர்களுடைய சிந்தை அப்படியே தொடர்ச்சியாக வருது. அதைத்தான் சொல்கிறேன், இன்னும் பிறக்காத தலைமுறைக்கும் சேர்த்து சிந்தித்தவர்கள். அதனால தான் பெரியார் சொன்னார், ஆசிரியர் சொன்னார், பெரியார் தந்த புத்தியே எங்களுக்கு போதும், நான் தனியாக சிந்திக்க ஆரம்பித்தா நான் எங்கே பிற்போக்குவாதியாக மாறிடுவேணும்னு அர்த்தம். ஏன்னா பெரியார் அவ்வளோ அட்வான்ஸாக சிந்திச்சு வச்சுருக்கிறார். பெரியார் இன்னும் ஒரு 1000 வருஷம் கழித்து வரக்கூடிய இளைஞர்கள் கூட பரவாயில்லையா யார் இவர் அப்படின்னு. இன்றைக்கி 50 வயசு இருக்கிறவனே பூமர் ஆயிடுறான், 50 வயசு ஆனாலே. ஆனால் பெரியார் வந்து இத்தனை வயசாகியும் இன்னும் பூமர்களை கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு பெண்களை படிக்க சொல்லியிருக்காரு, எல்லாரையும் சமன் இருக்காரு, கர்ப்பப்பை அறுத்தறின்னு இருக்காருன்னு. அதனால தான் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஆசிரியர் சொன்னது ஒன்றும் அடிப்படைவாதமோ ஒரு தலைவரை துதிப்பாடுகிற தன்மையோ கிடையாது. பெரியார் தந்த புத்தி போதும், நான் தனியாக ஒன்றும் சிந்திக்க வேணாம். அந்த புத்தியில் நான் தொடர்ச்சியாக சிந்தித்தாலே நான் இளைஞனாக தான் இருப்பேன், தொடர்ச்சியாக நவீன சமூகத்தை தான் சிந்திப்பேன்கிறதை அவ்வளவு தெளிவாக எடுத்துரைத்தவர் ஆசிரியர். அந்த ஆசிரியருடைய 92வது பிறந்தநாள் விழாவில் பேசுவதிருப்பதுங்கிறது ஒரு உண்மையான முக்கியமான பங்கு. தொடர்ந்து உரையாடுவோம், களமாடுவோம், அதுதான் இந்த இயக்கத்தின் வெற்றி. நன்றி.